காலங்களாக நாம் தமிழர்களின் பெருமைக்குரிய மருத்துவம்தான் மூலிகை மருத்துவம். மூலிகைகளில் இருக்கும் நன்மைகளை பற்றியும் அவற்றை எவ்வாறு நாம் பயன்படுத்தலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு தாவரம் தான். தமிழ் வருடப்பிறப்பு வந்துவிட்டது. தமிழ் வருடப்பிறப்பு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த சிறுகண் பீலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தாவரத்தை பூஜைக்காக நம்ம வணங்குகின்ற ரொம்ப முக்கியமான ஒரு தாவரமாக இருக்கிறத பார்க்க முடியும். கிராமங்களில் நகரங்களில் கூட இந்த சிறுகண் பீலைன்னு சொல்லக்கூடிய தாவரம் மிக பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சிறுகண் பீலையை பொறுத்தவரையிலும் ஒரு உலர் தாவரமாக, ஒரு உலர் மூலிகையாக பெரும்பாலும் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சிறுகண் பீலையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றுவதில் மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு 2 வகையான பிரச்சனைகளால் நம்ம பாதிக்கப்படுறதை பார்க்குறோம். முதல் பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்மளுடைய உடல் எடை சம்பந்தப்பட்ட கொழுப்பு. இரண்டாவது பிரச்சனை வரும்போது நம்மளுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையான மற்றும் தேவையற்ற கொழுப்புகளுடைய விகிதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றம். உடல் எடை அப்படின்னு வரும்போது இன்றைக்கு எல்லாருமே ஒபீஸாக தான் இருக்கும்னு சொல்லணும். ஒரே வகை உணவு பழக்க வழக்கம் கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களில் கூட 5இல் 4 பேர் அதிகமான உடல் எடை கொண்டவராகவும் ஒருவர் மட்டும் உடல் எடை குறைவாக இருக்கிறத இன்றைக்கி பார்க்குறோம். அதே போல் 5இல் 4 பேர் கொண்டிருக்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு குறைந்தது 3 பேருக்காவது ஏற்படக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை இந்த கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய ஹை கொலஸ்ட்ரால் அல்லது ஹை லிபிடீமியான்னு சொல்லக்கூடிய அந்த தேவையான தேவையற்ற கொழுப்புகளுடைய விகிதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 2 பிரச்சனையுமே வேகமாக தீர்க்கக்கூடிய சக்தி சிறுகண் பீலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகைக்கு உண்டு. ஒரு குச்சியில் வெண்மை நிறமான பஞ்சுகளை சொருவி வைத்தால் எவ்வாறு இருக்குமோ அதே போல் தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம். 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் அளவுக்கு இந்த சிறுகண் பீலையுடைய மூலிகையை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அரை லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டு விட்டு மீண்டும் இரத்த பரிசோதனை செய்து பார்த்தோமேயானால் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளுடைய அளவு எவ்வாறு குறைந்து நல்ல கொழுப்புகளுடைய அளவு உயர்ந்து விகிதங்கள் நமக்கு நன்றாக மாறி இருப்பதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நம்ம அனைவருமே செய்யக்கூடிய ஒரு தவறு என்னவாக இருக்குன்னா, ஒரு உடல் நலம் சரியில்லை, ஒரு இரத்த பரிசோதனைக்காக போகிறோம். அந்த இரத்த பரிசோதனையில் கொழுப்பு விகிதங்களுடைய அளவில் மாறுதல் இருக்குது அப்படின்னு தெரிய வரும்போது உடனே இன்றைக்கி ஸ்டேட்டின் சொல்லக்கூடிய ஒரு மருந்துகளை வருட கணக்கில் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் நிறைய படிக்காத மக்களிடம் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த ஸ்டாட்டின் மாத்திரைகளை அதிகமாக நம்ம உட்கொள்ளும் போது நம்மளுடைய ஏஜிங், வயதாகின்ற வேகம் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ வயதாகின்ற வேகம் அதிகரிக்கும் போது என்ன ஆகுது, ஒரு 40 வயதில் இந்த மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம், கொலஸ்ட்ராலுக்குன்னு ஒரு மாத்திரை. ஒரு 50 வயது ஆகும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய செயல்பாடுகளுடைய மாற்றம் 65 வயதான நபருக்கு எவ்வாறு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மாத்திரையை கொழுப்புகளை குறைக்க நம்ம உட்கொண்டு விட்டு, ஆனால் அந்த மாத்திரையுடைய பக்க விளைவால் ஆயுள் முழுவதும் கஷ்டப்பட வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆய்வறிக்கை. அதனால தான் இன்றைக்கு அமெரிக்கா உட்பட நிறைய நாடுகளில் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, கொழுப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த ஸ்டேட்டின்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய மாத்திரைகளை கொடுப்பதை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மருத்துவ ஆராய்ச்சி கழகங்களே அந்த மருத்துவர்களுக்கு பரிந்துரை செய்து. ஏன்னா கொலஸ்ட்ராலோட கூட ஒரு ஆள் இருந்துட்டு போயிடலாம், பட் நீங்கள் கொடுக்குற மாத்திரைகளால் ஏற்படுகின்ற பக்க விளைவு ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ பக்க விளைவு இல்லாமல் கொழுப்புகளுடைய அடர்த்தியை, உடல் எடையை குறைப்பதில் இந்த சிறுகண் பீலை ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் இட்டு கொதிக்க வைத்து அரை லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை
காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது மிக வேகமாக அது உடலுக்குள் செயல்பட்டு உடலில் தேவையற்ற கொழுப்புகளை உண்டாக்கக்கூடிய வளர்சிதை மாற்ற காரணிகளை மாற்றுவதால் நமக்கு என்ன ஆகுதுன்னா வேகமாக கொழுப்புகளுடைய அளவு குறைந்து நார்மலுக்கு வரதை நம்ம பார்க்க முடியும். அதன் பிறகு இதை கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இரண்டாவது, இன்றைக்கு உடல் எடை குறைப்பதற்கான உடற்பயிற்சிகள், உணவு கட்டுப்பாடுகளை மேற்கொள்ளாதவர்களே கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு 100ல் 90 பேர் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய முயற்சியாக எது இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உடல் எடையை குறைக்கிறது தான். அப்போ அந்த உடல் எடையை குறைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக செய்யக்கூடிய உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சிகளோடு சில மூலிகை மருந்துகளை சேர்க்கும்போது உடல் எடை குறைவதில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுகன் பீலைன்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை. 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது மிக வேகமாக அது உடலுடைய எடையை குறைக்கின்றதை நம்ம பார்க்க முடியும். வழக்கமாக உடற்பயிற்சிகள், உணவு கட்டுப்பாடுகளால் வராத மாற்றம் கூட இந்த சிறுகன் பீலை மூலிகை உபயோகப்படுத்தும் போது ஏற்படுவதை பார்க்க முடியும். அந்த சிறுகன் பீலை மூலிகை அப்படிங்கிறது ஒரு நாட்டு மருந்து கடைகளில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளில் ஒன்று. இதுக்கு பெரிய லெவலில் ஒரு ஆராய்ச்சி ஒன்றும் அவசியமே இல்லை. ரொம்ப சாதாரண ஒரு மூலிகை. கோடைக்காலம் ஆரம்பித்து விட்டது. உடலிலிருந்து செல்லக்கூடிய வியர்வையுடைய அளவு அதிகரித்து விட்டது. அப்போ உடலிலிருந்து வெளியேற வேண்டிய கழிவுகளுடைய அளவு குறைய ஆரம்பிக்கிறது. அப்போ நிறைய பேருக்கு சிறுநீரக கற்கள்னு சொல்லக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸ், ரீனல் ஸ்டோன்ஸ் ஏற்படக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம இருக்கோம். சிலருக்கு என்ன ஆகுதுன்னா, உடல் வாகுவாகவே வருடத்தில் 365 நாட்களுமே கற்களுடைய உற்பத்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க இந்த கற்கள் வராமல் தடுப்பதற்கு, அல்லது கற்கள் இருக்குது திரும்ப திரும்ப நான் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள விரும்பலை, நான் எவ்வாறு குணப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் சூரணமிட்டு நன்றாக கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து அந்த ஒரு கஷாயத்தை காலை, மதியம், இரவு 3 வேளை 180 மில்லியாக பிரித்து அதை சாப்பிட ஆரம்பிக்கும்போது ஒரு 3 மாத காலத்திலேயே அந்த உள்ளே இருக்கக்கூடிய கற்கள் உடைந்து வெளியில் வந்து விடுவதை நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிக வேகமாக உடலில் ஏற்படுகின்ற சிறுநீரக கற்களை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறுகன் பீலைன்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தை சொல்லலாம். இந்த சிறுகன் பீலையுடைய இன்னொரு மிக முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூதகக்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு பார்த்திங்கன்னா 6 மாதம் 8 மாதம் ஆன பிறகு கூட சில நேரங்களில் அவங்களுக்கு உடலில் பீரியட்ஸ் வராமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மாதவிலக்கே ஏற்படாது. சில நேரங்களில் குழந்தை பால் கொடுப்பதை நிறுத்திய பிறகு கூட மாதவிலக்கு ஏற்படாமல் இருக்கின்ற ஒரு சூழலை நம்ம பார்ப்போம். அப்போ அந்த மாதவிலக்கு ஏற்படாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையை சரி செய்வதற்கு இன்றைக்கு ஹார்மோன் டேப்லெட்ஸ் நிறைய கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த மாதிரி ஹார்மோனல் தெரப்பி இல்லாமல் மிக வேகமாக இதை குறைப்பதற்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுகன் பீலைன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தாவரத்துடைய கஷாயத்தை 200 மில்லி தண்ணீர் எடுத்து அதில் 5 கிராம் அளவுக்கு வேரை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தாலே ஒரு மாத காலத்திலேயே மாத விலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், சூதக கட்டு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் குறைந்து இயற்கையான முறையிலேயே மாத விலக்கு ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நிறைய பேருக்கு சிறு சிறு மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி, கால்களில் இருக்கக்கூடிய மூட்டுகள், கைகளில் இருக்கக்கூடிய விரல்களுடைய மூட்டுகளில் பார்த்திங்கன்னா ஒரு வீக்கம், ஒரு கடுமையான வலி ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இந்த வீக்கத்தையும் கடுமையான வலிகளையும் குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுகன் பீலை தான். 100 மில்லி தண்ணீருக்கு 5 கிராம் அளவுக்கு சிறுகன் பீலையை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு தேநீர், ஒரு கஷாயம்னு சொல்ல முடியாது, ஒரு தேநீர். அந்த தேநீரை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 மாதங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது
மிக வேகமாக அந்த முட்டுகளில் தேங்கி இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் மற்றும் கவுட்டுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை படிப்படியாக குறைந்து நார்மல் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு வியாதி ஏற்படும் போது அதனுடைய கணிப்பு டயக்னோசிஸ் சரியாக இருக்கும்போது இயற்கை மருந்துகளை உபயோகப்படுத்தாமல் செயற்கை மருந்துகள் அலோபதி மருந்துகளை உபயோகப்படுத்தும் போது நோயுடைய தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கிறதோடு மட்டுமல்லாமல் மருந்துகளுடைய தாக்கமும் மருந்துகளுடைய பக்க விளைவுகள் மருந்துகளுடைய அளவும் அதிகமாகி கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் கவுட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பதற்கு இந்த சிறுகன் பீலையுடைய தேநீரை தொடர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாலே நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த சிறுகன் பீலையை பொறுத்த வரையிலும் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைப்பதற்கும் உடல் எடையை குறைப்பதற்கும் அதே போல் உடலில் இருக்கக்கூடிய சிறுநீரக கற்கள் உருவாக்கத்தை தவிர்ப்பதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். அன்றாட வாழ்வில் சந்திக்கும் பிரச்சனைகளை பற்றியும் அந்த பிரச்சனைகளுக்கான வழிமுறைகளை பற்றியும் அந்த பிரச்சனைகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இன்றைக்கு குடியிருப்புகள் சார்ந்த அல்லது வாடகைக்கு வீடு கிடைப்பது தொடர்பான பிரச்சனைகள் தொடர்ந்து சமூகத்தில் ஒரு விவாத பொருளாகி கொண்டிருக்கிறது. முக்கியமாக சென்னை போன்ற பெருநகரங்களில் வாழக்கூடியவர்களுக்கு வாடகைக்கு வீடு கிடைப்பது அல்லது வீட்டு வாடகை என்பது ஒரு பெரிய சிக்கலாக உருமாறி இருக்கிறது. இது இங்கு மட்டுமல்ல, இந்தியாவில் பொதுவாக பெருநகரங்களில் வசிக்கக்கூடிய அனைவருமே இந்த நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் நீங்கள் நகரங்களை நோக்கி மிகப்பெரிய அளவிற்கான குடியேற்றங்கள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. சமூகத்தில் புதிய வாய்ப்புகளை தேடி வரக்கூடியவர்கள் எல்லாம் நகர்ப்புறங்களை நோக்கி தொடர்ந்து இடம்பெயர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நகரங்களில் வாடகை வீடுகளுக்கான தேவையும் நெருக்கடியும் மிகப்பெரிய அளவுக்கு அதிகரித்திருப்பது மட்டுமல்ல, வாடகைகளுடைய அளவும் கூட மிகப்பெரிய அளவிற்கு அதிகரித்து விட்டதை நாம் பார்க்கிறோம். ஒருவர் தன்னுடைய வருமானத்தில் ஈட்டக்கூடிய அந்த வருமானத்தின் ஒரு பெரும்பகுதியை இன்றைக்கு தான் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு வாடகையாக செலுத்துவதிலேயே கழிந்து விடுகிறது என்பதுதான் சென்னை போன்ற நகரங்களினுடைய யதார்த்தமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் பெரும்பாலான மக்களினுடைய மிகப்பெரிய சிக்கலாக இந்த வாடகை வீடுகள் அல்லது வாடகையில் வீடுகளுக்கு குடியிருப்பது என்பது இருக்கிறது. வேறு சிலர் கடன் வாங்கி வீடுகளை கட்டிவிட்டு வாழ்நாள் முழுக்க அந்த கடனை கட்டுவதற்காக போராடுகிற காட்சியையும் கூட நாம் பார்க்கிறோம். ஆனால் இது அல்லாமல் வேறு பல சிக்கல்களும் இன்றைக்கு இந்த வீட்டு வாடகைக்கு வீடு கொடுப்பதில் இருப்பதை பார்க்க முடிகிறது. இதை பற்றி சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய விவாதம் சமூக வலைத்தளங்களில் நடந்து கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. அது என்னவென்று சொன்னால், குறிப்பிட்ட சில சமூக பிரிவினருக்கு வீடு கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறது அல்லது வீட்டு உரிமையாளர்கள் சில குறிப்பிட்ட சமூக பிரிவினருக்கு வீடு தர மறுக்கிறார்கள் என்பதுதான் அது. பொதுவாக ஒரு மத சகிப்புத்தன்மை வாய்ந்த அல்லது சாதிக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்த ஒரு மண்ணில் இப்பொழுதும் கூட இந்த பாரபட்சங்கள் ஏற்றத்தாழ்வுகள் பல இடங்களில் இருக்கின்றன என்பது நம்மை மிகவும் வருந்த செய்கிறது, நம்மை மனம் கலங்க செய்கிறது. என்றால் இதை பற்றி தொடர்ந்து எழுதப்படக்கூடிய செய்திகள் என்பது நம்முடைய சமூகத்தில் ஆழமாக ஊடுருவி போயிருக்கக்கூடிய அந்த வெறுப்பு, அந்த தப்பெண்ணங்கள், அதாவது சமூகத்தில் ஒரு பிரிவினருக்கு இன்னொரு பிரிவினர் மீது இருக்கக்கூடிய தப்பெண்ணங்கள் என்பது மிக ஆழமாக இருக்கின்றன. அவர்களை பற்றிய கற்பனைகள் ஆழமாக இருக்கின்றன என்பதைத்தான் பார்க்க முடிகிறது. பொதுவாக இந்த ஒரு வீட்டை யாருக்கு வாடகை கொடுப்பது என்பதில் ஒரு வீட்டு உரிமையாளருக்கு சில தேர்வுகள் இருக்கலாம். ஆனால் அந்த தேர்வுகள் எதன் அடிப்படையில் இருக்க முடியும் என்பதுதான் இங்கு முக்கியமான கேள்வி. ஏனென்றால் நம்முடைய அரசியல் சாசனம் என்பது ஒரு மனிதரை சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ பாலின ரீதியாகவோ ஏற்றத்தாழ்வாக நடத்துவது, பாகுபடுத்துவதை கடுமையான குற்றமாக கருதுகிறது. இன்னும் கூட சில பேர் சொல்வதுண்டு, அதாவது சில குறிப்பிட்ட சமூக பிரிவினருக்கு வீடு கொடுத்தால் அவர்கள் வீட்டை எளிதில் காலி செய்ய மாட்டார்கள் அல்லது பிரச்சனைகளை உருவாக்குவார்கள், வேறு பல பிரச்சனைகள் அவர்களால் வரும் என்றெல்லாம் சில குறிப்பிட்ட சமூக பிரிவினரை பற்றி மட்டும் ஒரு தப்பபிப்பிராயம் பொதுமக்களிடம் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகள், உதாரணமாக ஒருவர் வீட்டை காலி செய்ய மறுப்பது அல்லது ஒரு வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ள மறுப்பது, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருடைய பிரச்சனையா? நிச்சயமாக இல்லை. அது அந்தந்த தனி மனிதர்களுடைய பிரச்சனை. எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும்
வீட்டு உரிமையாளர்களுடன் தகராறு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு நல்லிணக்கத்தோடு போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் எல்லா சமூகத்திற்குள்ளுமே பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கிற போது சில வகையான எதிர்மறை அம்சங்களை ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினருடைய தலையில் மட்டும் போடுவது, அதன் அடிப்படையில் அவர்களுக்கான அடிப்படை உரிமைகளை மறுப்பது அல்லது அவர்களை அவமதிப்பது என்பது நம்முடைய சமூகத்தினுடைய பெரும் போக்காக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பொதுவாக வீட்டு உரிமையாளர்களுக்கும் அல்லது குடியிருப்பவர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய பல வழக்குகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் நிச்சயமாக அந்த வழக்குகளில் பெரும்பாலானவை என்பது இதுபோல் ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினரிலிருந்து வருபவை அல்ல. இந்த பிரச்சனைகள் எல்லாம் எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவரிடமிருந்தும் ஏற்படத்தான் செய்கின்றன. ஆனால் சமூகத்தில் பரப்பப்படுகிற இந்த மத வேற்றுமை அல்லது மத ரீதியான அருவருப்பு, இதன் அடிப்படையிலும் சாதி வேற்றுமை, சாதி ரீதியான அருவருப்பு என்கிற அடிப்படையிலும், பெண்கள் மீதான ஒழுக்கம் சார்ந்த பார்வையின் அடிப்படையிலும் மிகப்பெரிய அளவிற்கான இந்த பாரபட்சங்கள் என்பது வீட்டை வாடகைக்கு கொடுப்பதில் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த விஷயம் என்பது நாம் ஒரு நாகரிகமடைந்த ஒரு ஜனநாயகபூர்வமான சமூகமாக இருக்கிறோம் என்பதையே சந்தேகத்திற்கு உள்ளாக்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வீட்டில் குடியிருப்பவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான இன்னும் வலுவான சட்டங்கள் நமக்கு தேவை. ஒருவருக்கு வீட்டை வாடகைக்கு கொடுப்பதில் சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ பாலின ரீதியாகவோ பாகுபாட்டை செய்கிறவர்கள் மீது கடுமையான தண்டனைகளை வழங்கக்கூடிய சட்டங்கள் நமக்கு தேவையாக இருக்கின்றன. பல மேற்கு நாடுகளில் இது போன்ற சட்டங்கள் இருக்கின்றன. அங்கு இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ பாலின ரீதியாகவோ ஒருவருடைய வீட்டில் குடியிருப்பவரை அவர்கள் பாரபட்சமாக நடத்தினால் அல்லது அவர்களுக்கு ஒரு இடத்தை மறுத்தால் அது தண்டனைக்குரிய குற்றமாக பல நாடுகளில் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கு வர வேண்டும். மக்களும் தங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பிறரை பற்றிய கற்பனைகளை அல்லது தப்பெண்ணங்களை விலக்கிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் ஒரு நீதிமிக்க சமூகமாக இருப்போம், நாம் நியாயத்தின் பக்கம் நின்று போராடக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை இங்கே நான் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று நான் மட்டுமே என்று வாழ்பவர்கள் வாழத் தெரியாதவர்கள். தான் கற்ற வித்தைகளையும் தான் அடைந்த வளர்ச்சிகளையும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளும் போது அவர்கள் வல்லுநர்கள் ஆகிறார்கள். எனவே வாழ தெரிந்த வல்லுநர்களின் வழிமுறைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். இன்று நம் விடையிலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. இந்த பகுதியில் நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து கலந்து பேச இருப்பது எழுத்தாளர் திரு திருவண்ணாமலை சண்முகம் அவர்களுடன். வாருங்கள், அவரை வரவேற்று அவருடன் பேசலாம். வணக்கம். வணக்கம். அது ஒரு எழுத்தாளர் எனும் பொழுதே படைப்பாளி, நிறைய சிந்திப்பார்கள், உலகத்தை நிறைய பார்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அந்த வகையில் நீங்கள் எழுத்தாளராக உருவெடுத்தது எப்படி? உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் முதல்ல அடிப்படையில் வாசக எழுத்தாளர். ஒரு பள்ளி இறுதி வகுப்பு முடித்த பிறகு நான் புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன். புத்தகங்களை படிக்க ஆரம்பித்த போது விமர்சனங்களை எழுத ஆரம்பித்தேன். அந்த விமர்சனங்கள் தான் என்னை ஊக்குவித்தது. எந்த பத்திரிகை வந்தாலும் அதை படிப்பேன், அதற்குரிய விமர்சனங்களை எழுதுவேன். இப்படி தமிழகத்திலே வருகின்ற எல்லா பத்திரிகைகளிலும் எல்லா இதழ்களிலும் என்னுடைய விமர்சன கடிதங்கள் வந்திருக்கிறது. ஏறக்குறைய இதுவரை என்னுடைய விமர்சன கடிதங்கள், கேள்வி பதில்கள், பேட்டிகள், கட்டுரைகள், சிறுகதைகள் என 15,000க்கு மேற்பட்டவைகள் வந்திருக்கின்றன. இது மிகப்பெரிய சாதனை. ஏனென்றால் வந்தவுடனே அந்த புத்தகத்தையோ அல்லது இதழையோ படித்து அதற்குரிய ஒரு கருத்தை எழுதி அனுப்புவது ஒரு கடினமான பணி. நான் கூட்டுறவுத்துறையிலே பணியாற்றியவன். கூட்டுறவுத்துறையிலே பணியாற்றியிருந்தாலும் நான் ஒரு இடைவிடாத முயற்சியாக நாம் விமர்சனம் எழுத வேண்டும் என்பதற்காக இரவு நேரத்திலெல்லாம் விழித்திருந்து விமர்சனம் எழுதி கொண்டே இருக்கிறேன். இந்த விமர்சனம்தான் என்னை ஆற்றுப்படுத்தி வந்தது. நீ வெறும் விமர்சனாக இருக்க வேண்டாம், நீ ஒரு எழுத்தாளனாக ஏன் மாறக்கூடாது? ஒரு 4 வரி அல்லது 5 வரி மட்டுமே நீ எழுதுகிறாயே, நீ ஏன் அந்த மாதிரி ஆகக்கூடாது என்று கலைமாமணி நம்முடைய விக்ரமன் ஐயா, பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா போன்றவர்களெல்லாம் என்னிடத்தில், ஏனென்றால் நான் தொடர்ந்து எழுதுவதை அவர்கள் பார்த்து ஊக்குவித்தவர்கள். அவர்களை என்னிடத்தில் நீங்கள் படைப்பாளி ஆக வேண்டும் என்று அவர் ஊக்குவித்த காரணத்தினாலே நான் என்னுடைய எழுத்தாற்றலை வெளிப்படுத்த விரும்பினேன். அப்போது நான் எடுத்துக்கொண்ட களம் நம்முடைய மாவட்டத்திலே இருக்கின்ற அல்லது தமிழகத்திலே இருக்கின்ற சாதனைக்குரியவர்களையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் பாராட்டுவது இந்த காலத்திலே மிகவும் குறைந்து விட்டது. பாராட்டுகின்ற மனமே யாருக்கும் இல்லை. எவ்வளவு சாதனைகள் செய்தாலும் இப்போது நிகழ்ச்சிகளை நம்ம போனோம்னா பார்த்திங்கன்னா மீட்டிங்கில் நல்லா பேசினா கூட கைத்தட்டது யாருமே இல்லை. கைத்தட்டது கைத்தட்டுங்கள் என்று சொல்ல வேண்டியதாக இருக்கிறது.
நல்ல நிகழ்ச்சிகளுக்கு கூட நல்ல கருத்துக்களுக்கு கூட. ஆக இப்படி இருக்கின்ற போது நல்ல செயல்களை செய்கின்றவர்களை, நாட்டுக்கு உழைப்பவர்களை நாம் வெளி உணர வேண்டும். இப்போது தமிழகத்தில் இருக்கின்ற சிறந்த அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த அறிஞர்களை பற்றியெல்லாம், எழுத்தாளர்களை பற்றியெல்லாம் நிறைய புத்தகங்கள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் தமிழகத்திலே ஒரு பகுதியாக இருக்கின்ற திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் என்றாலே ஆன்மீக பூமி. திருவண்ணாமலை நினைக்க முக்தி தரும் திருத்தலம் என்கிறார்கள். ஆன்மீகத்தையும் இலக்கியத்தையும் வளர்க்கின்ற ஒரு புண்ணிய பூமி அது. திருவண்ணாமலையில் ஏறக்குறைய 30க்கு மேற்பட்ட இலக்கிய அமைப்புகளும் ஆன்மீக அமைப்புகளும் இருக்கின்றன. அவைகள் நாள்தோறும் தமிழ் பணியையும் ஆன்மீக பணியை ஆற்றி வருகின்றன. என்னுடைய பணி ஓய்வுக்கு பிறகு எனக்கு நிறைய நேரம் கிடைத்தது. ஆகவே நான் என்ன செய்தேன், அந்த ஆன்மீக பணியிலேயும் இலக்கிய பணியிலேயும் என்னை ஈடுபடுத்தி கொண்டேன். இதன் காரணமாக என்னுள் இருந்த எழுத்தாற்றலை வெளிக்கொணர முயற்சி செய்தேன். நந்தினி பதிப்பகம் என்கின்ற ஒரு பதிப்பகத்தை ஆரம்பித்து இதுவரை 40 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேன். நானும் 10 புத்தகங்களை எழுதியிருக்கிறேன். இப்போது திருவண்ணாமலை மாவட்ட மனிதர்கள் என்கின்ற ஒரு புத்தகமும், ஒரு வரலாற்று ஆய்வாக நம்முடைய பிறப்புக்கு இறப்புக்கு பிறகு பதியப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு வரலாற்று ஆய்வாக திருவண்ணாமலை பற்றி நேற்று இன்று என்ற ஒரு ஆய்வு நூலை ஏறக்குறைய 600 பக்கங்களுக்கு மேல் எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த ஆய்வு நூல் திருவண்ணாமலை பற்றிய ஒரு முழுமையான தகவல் திரட்டாக இருக்கும். இப்போது இங்கே சென்னையில் இருக்கின்ற ஆவண காப்பகத்தில் இருந்து தேவையான செய்திகளையும், திருவண்ணாமலையில் வாழ்கின்ற வயதானவர்களெல்லாம் சந்தித்து அவர்களிடத்திலெல்லாம் இந்த குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்படி செய்வதன் மூலமாக ஒரு ஆத்ம திருப்தி. ஏனென்றால் வரலாறு படிப்பது மட்டும் போதாது, வரலாறு படைக்க வேண்டும். நம்முடைய பிறப்பு என்பது எல்லோருக்குமே உரியது. பிறந்த பிறகு நீ என்ன செய்தாய், எதை செய்தாய், இந்த நாட்டுக்கு என்ன செய்தாய், நம்முடைய ஊருக்கு என்ன செய்தாய் என்ற ஒரு சிந்தனை நமக்கு வேணும். சார், அடிப்படையில் நீங்க வந்து ஒரு விமர்சகரா இருந்து எழுத்தாளரா மாறியவர் அப்படின்னு சொன்னீங்க. நீங்களே புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. உங்களுடைய புத்தகங்கள் பத்தி விமர்சனம் வந்திருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள், எழுத்தாளர் நண்பர்கள், இலக்கியவாதிகள்லாம் எனக்கு நிறைய கடிதங்கள் எழுதுகிறாங்க. உங்களுடைய நடை, உங்களுடைய உழைப்பு மிகவும் பாராட்டக்கூடியது. ரொம்ப நீங்கள் விமர்சகர் என்பவர் பிறருக்கு நடக்க கற்றுக் கொடுக்கின்ற நொண்டி என்று ஒரு அறிஞர் சொல்லியிருக்கார். விமர்சகர் என்பவர் பிறருக்கு நடக்க கற்றுக் கொடுக்கிற நொண்டி அப்படின்வாங்க. அவனுக்கு எது தெரியாது, ஆனால் அவங்க கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் படைக்கின்றீர்கள். விமர்சனம் மட்டும் இல்லை, உங்களால் படைக்கவும் முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறீர்கள். உங்களுடைய படைப்புகளிலே தனித்துவம் தெரிகிறது. பள்ளி மாணவர்களை மையமாக வைத்து, இளைய தலைமுறையை மையமாக வைத்து, இளம் சிறார்களை மையமாக வைத்து உங்களுடைய படைப்புகள் எல்லாம் இருக்கின்றன. அது மக்களுக்கு மட்டுமல்ல, இளைய தலைமுறைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர்கள் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே தான் இளைய தலைமுறைக்காகவே நான் என்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். சரி, இப்போ நீங்க வந்து ஒரு பதிப்பகமும் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. பதிப்பகம் எனும்பொழுது இன்றைக்கு எழுத்து தொழில் எல்லாமே ஒரு வருமானம் இல்லாத தொழிலாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய பார்வையில் அது எப்படி இருக்கு? நீங்க வந்து இதை எப்படி பிரதானமாக எடுத்துக்கொண்டு செய்கிறீர்கள்னு சொல்லுங்க. மிக அருமையான கேள்வி. படைப்பாளி என்பவன் கர்வத்தோடு இருக்க வேண்டும். நான் படைப்பவன், யாருக்கும் அடங்க மாட்டேன், படைப்பு என் தொழில் என்கின்ற அளவிலே இருந்தால் சிறப்பாக இருக்கும். அவன் வியாபாரியாக மாறிப்போனால் பயனில்லை. வியாபாரி என்ற நிலையில் வந்துவிட்டால் அந்த புத்தகங்களை நாம் எதுவுமே சொல்ல முடியாது, விற்பதே இல்லை. புத்தகங்கள் வெளியிடுவது நம்முடைய ஆத்ம திருப்திக்காக. நான் எப்போதுமே புத்தகங்கள் வெளியிடும்போது பிரபலமானவர்களை கொண்டு வந்து புத்தகம் வெளியிடுவதன் வழிய யாரிடத்திலும் சென்று புத்தகங்கள் வாங்குங்கள் என்று சொல்ல மாட்டேன். சரக்கு இதுதான், விரும்பினால் வாங்கிக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் வீட்டில் இருக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், சார் விவசாய வீட்டில் போனால் நெல் மூட்டை மல்லாட்டை மூட்டைலாம் கட்டி கட்டி வச்சுருப்பாங்க, உங்கள் வீட்டில் வந்தேன் எல்லாம் மூட்டை மூட்டையாக பண்டலாக புத்தகங்குதுன்னாரு. நான் அப்படி தான், யாரிடத்திலும் போய் என்னுடைய புத்தகங்கள் வாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்க வந்து வாங்கிக்கலாம் மொழியா. இதுக்காக நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய சரக்கு மிடுக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் பொருளாதார ரீதியாக பார்த்தால் இழப்பு தான். புத்தகங்கள் விற்பதில்லை. இளைய தலைமுறைகள் இப்போது புத்தகங்களை வாசிக்க வேண்டும். இளைய தலைமுறைகள் புத்தகத்தை வாசித்தால்தான் அவருடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். இப்போ அறிவு கோயில் சொல்லுவோம், அண்ணாமலையார் சொல்லத்து வந்து ஆன்மீக கோயில். எங்கள் ஊரில் அறிவு கோயிலில் நூலகம் தான். இப்போ அண்ணா நூலகம் இருக்குது, இல்லை திருவண்ணாமலை மாவட்ட நூலகம் இருக்குது. அங்கே வந்து லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றன. அந்த அறிவு கோயில்களெல்லாம் மக்கள் நாடி செல்ல வேண்டும். அந்த அறிவு கோயில்கள் மூலமாகத்தான் அறிவை பெற முடியும், இலவசமாக அறிவை பெற முடியும். ஏராளமான ஆய்வு நூல்கள்,
ஏராளமான தமிழ் அறிஞருடைய வரலாறுகள் அப்படியே குவிந்து கிடக்குது. இதை படிக்கணுங்க. இப்படி படித்தால்தான், அந்த வரலாறுகளை படித்தால்தான் நாம் வரலாறு சமைக்க முடியும். நான் அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இப்போது அந்த இளைய தலைமுறைக்கு வரலாறுகள் தெரிய வேண்டும் என்பதற்காக திருவண்ணாமலை மாவட்ட சாதனையாளர்கள், திருவண்ணாமலை மாவட்ட சாதனை செம்மல்கள் அப்படின்னு ஒரு 108 பேரை பற்றி ஒரு புக்கு போட்டேன். ஏன்னா அதனுடைய முக்கியமான காரணம் என்னென்னா, திருவண்ணாமலே இருக்கிறாங்க, பிரபலமானவங்க இருப்பாங்க, அவங்களை மற்றவர்கள் அறிமுகம் செய்வதில்லை. அந்த கிரியா ஊக்கியாக அந்த சாதனையாளர்களை, சிறப்புக்குரியவர்களை நிறைய செய்கிறாங்க. இப்போ தொண்டு உள்ளவங்க கொண்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. திருவண்ணாமலை எடுத்திங்கன்னா அருள் இருக்க மனை மாதிரி நிறைய இருக்குது. அந்த அவங்கள பூரா வெளியில் கொண்டாந்து அவங்க வந்து புகழுக்காக செய்யலை, தொண்டு செய்கிறாங்க. தொண்டு செய்து பழுத்த பழம் பெரியார் சொல்கிறாங்க பாரு, அந்த மாதிரி தொண்டுக்காக செய்கிறாங்க. அவங்க விளம்பரத்தை விரும்பத்தில்லை. திருவண்ணாமலை அதே மாதிரி ஆன்மீகத்திலும் சரி அல்லது சமய மார்க்கத்திலும் சரி நிறைய தொண்டு செய்யுங்கிறாங்க. அவங்க பூராமே தன்னை வெளிப்படுத்தி கொள்ள விரும்புவதில்லை. ஆனால் அவளை இனம் கண்டு கொண்டு அவளை வெளிப்படுத்துகின்ற ஒரு பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இதில் எனக்கு லாபம் இல்லை. அந்த புத்தகத்தை அவங்க மட்டும் தான் வாங்குவோம். இப்போ உங்களை பற்றி நான் ஒரு புக்கு போகிறேன்னா நீங்கள் தான் வாங்க முடியா, இந்த அம்மா இப்படி சிறப்புக்குரியவங்க, இவ்வளோ பாராட்டுக்குரியவங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வாங்கினா தான் புத்தகம், இல்லைன்னா இல்லை. அதனால் புத்தகம் வெளியிடுவது என்பது இப்போது லாபகரமான தொழில் இல்லை, ஆனால் ஆத்ம திருப்தியான தொழில். படைப்பு ஒரு படைக்கும் கடவுளாக, பிரம்மாவாக நான் என்னை பார்த்து கொள்கிறேன். நாம் படைக்கிறோம், நம்மால் இந்த இதை செய்ய முடிகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் படித்த ஆள் அல்லது மற்றவங்களாம் கூட ஐஏஎஸ் படித்த அதிகாரி கூட 4 வரி எழுதி டிராஃப்ட் எழுதுக்கு முடிக்கிறாங்க. கடிதம் எழுதுவதே குறைந்து விட்டது. இப்போல்லாம் கடிதம் வரது ரொம்ப அபூர்வமாக போச்சு. ஆனால் 24 மணி நேரமும் கடிதம் எனக்கு வராத நாள் இருக்காது, நான் கடிதம் எழுதாத நாள் இருக்காது. இது என்னுடைய கொள்கையாக இருக்கிற இன்றைக்கி நடந்ததாங்க இந்த செயல். சரி, அதாவது இந்த எழுதுவதும் படிப்பதும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்றைய தலைமுறை எப்படி இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. பாடத்திட்டத்திற்கு அப்பால் வேறு ஏதேனும் நூல்களையோ விஷயங்களையோ படிப்பது என்பது இன்றைய தலைமுறைக்கு இல்லாத ஒரு பழக்கமாக மாறிவிட்டது. அதற்கு காரணம் வந்து நம்முடைய வாழ்க்கை முறை, வளர்ப்பு, எதை வேண்டுமானாலும் நம்ம குறிப்பிடலாம். அந்த ஆர்வத்தை தூண்டும் விதமாக எப்படி வந்து அவர்களை வழிநடத்துவதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய வீட்டில் அந்த படிப்பதற்கான சூழலை நீங்க ஏற்படுத்தி இருக்கிறீர்களா? உங்களுடைய நண்பர்கள் வீட்டிலெல்லாம் அந்த சூழலை ஏற்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறீர்களா? அதை பற்றி சொல்லுங்க. இப்போ இன்னும் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, இந்த இக்கால இளைய தலைமுறையை நம்ம பாராட்டி ஆகணும். எனக்கு 16 வயசில் தெரிஞ்சது, எனக்கு 16 வயது இருக்கும்போது தெரிந்த அறிவு இப்போ 6 வயதாக இருக்கின்ற போது அந்த குழந்தைக்கு தெரிஞ்சுக்கிறது. மிக அற்புதம் அது. இந்த கால இளைஞர்கள் அல்லது இளைஞர்கள் ஆற்றல் மிக்கவர்களாக, அறிவு மிக்கவர்களாக, நுணுக்கமான செய்திகளை தெரிந்து கொண்டு உலகையே கையில் வச்சுக்கிற மாதிரி சின்னதாக லேப்டாப் வச்சுக்கிறாங்க. முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு எது தேவையோ அதை அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த எடுத்துக்கொள்வது வந்து குறைவு. அதாவது ஒரு சாறு பிழிஞ்சு ஒரு ஜூஸ் கொடுக்குற மாதிரி அது. ஆனால் புத்தகத்தை நீங்கள் படிக்கின்ற போது தான் முழுமையான செய்திகளை நாம் உள்வாங்க முடியும். அந்த முழுமையான செய்திகளை உள்வாங்குவதற்கு ஒவ்வொரு வீட்டிலும் புத்தகங்கள் இருக்க வேண்டும். பெற்றவர்கள் எப்படி பேரறிஞர் அண்ணா சொல்வார், சமையல் அறை வீட்டில் இருக்குது, வரவேற்பு அறை இருக்குது, அந்த மாதிரி புத்தக அறை ஒன்று இருக்கணும். பூஜை அறையை போல புத்தக அறை இருக்கணும். ஒவ்வொரு வீட்டிலேயும் புத்தக அறை இருக்கணும்னு தான் நம்ம பேரறிஞர் அண்ணா சொன்னார். ஒரு நூலகம் இருப்பது ஒவ்வொரு வீட்டிலும் அவசியம். அதன் மூலமாக நமக்கு ஒரு அமைதி. நீங்கள் ஒரு புத்தகத்தை, ஒரு அறிஞர் சொல்வார், உறக்கம் வராமல் இருக்கின்ற போது ஒரு புத்தகத்தை நீங்கள் புரட்டினால் அந்த புத்தகத்தில் இருக்கின்ற செய்திகளும் தாக்கங்கள் உன்னை உறங்க விடாமல் புரட்டி எடுக்கும். அதுதான் புத்தகம்னுவார். நமக்கு தூக்கம் வரலான்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எடுத்தோம்னா அதை படித்த உடனே அதில் இருக்கின்ற செய்திகளும் சாராம்சங்களும் நம்ம தூங்கவே விடாது, பற்றி எடுக்கும். என்னடா அது இவ்வளோ தூரம் சிந்திக்க வைக்கிறோம், நம்ம என்னுடைய சிந்தனையை செம்மேம்படுத்தும். அப்படிப்பட்ட புத்தகங்களெல்லாம் படிக்கணும். இளைய தலைமுறை கண்டிப்பாக படிக்கணும். அவங்க எவ்வளோ, ஆனால் புத்தக சுமை அதிகம். முதுகு தண்டு அப்படியே நிறைய சொல்லுவானுமே, புத்தக சுமையோடு போகிறாங்க. இப்போ 6வதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை அதுவும் பெண் குழந்தைகளை பார்க்கும்போது அந்த சுமைதாங்கிகள் வந்து ரொம்ப கஷ்டமாகுது. அந்த பாடத்திட்டத்தில் இன்னும் எளிமைப்படுத்தணும் அரசாங்கம். பாடத்திட்டத்தோடு அந்த ஒழுக்கமான கல்வியும் கொடுக்கணும். அந்த பாட புத்தகத்தோடு கூடிய கல்வி அறிவை கொடுக்கணும். ஏன்னா அவங்க தனியாக போய் படிக்க முடியல. பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒவ்வொருத்தர் பெற்றோரும் மார்க் எடு, இது போட்டிகள் நிறைந்த உலகம், போட்டிகள் அதிகமான உலகம், நீ ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும், ஃபஸ்ட் மார்க். எல்லா குழந்தைகளையும் அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை. குழந்தைய காலமே ஏந்துக்குது, அப்படியே குளிக்குது, மூஞ்சிக்குது, ஒவ்வொருத்தர் சாப்பாடு இருக்குது, இப்படி தாங்க இதை வழியா. அதுக்கு ஓய்வே இல்லை. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பான்னதெல்லாம் இப்போ விளையாட்டே போயிடுச்சு. அப்படின்னா கேம்ஸ் தான், அப்படியே உடம்பாழ்த்திக்காத கணிப்பொருளாக செய்கிறாங்க. இந்த நிலைமை மாற்றப்படணும்னா பெற்றவர்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்கி, நீ போய் 1/2 மணி நேரம் படிமா, ஒரு 10 நிமிஷம் படிமா அப்படின்னு சொல்லணுங்க.
பெற்றோர் வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வேற எதையாவது படி அப்படின்னு சொல்லலாம்னு சொல்றீங்க. அதே சமயத்துல இன்றைய இளைஞர்களுக்கு படைப்பாற்றல் இல்லைன்னு சொல்ல முடியாது. சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய எழுதுகிறார்கள். அந்த பதிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காமலேயே எங்கேயோ காற்றில் கலந்து விடுகிறது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முறையா எழுதணும்னு அவர்களுக்கு வந்து அறிவுரை சொல்ல விரும்புறீங்களா? என்ன சொல்றீங்க? இது ஒரு லாபகர பத்திரிகை வெளியிடுவதோ உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதோ லாபகரமான செய்தி இல்லை. அந்தந்த நேரத்தில் உங்களுடைய மனதிலே பதிகின்ற கருத்துக்களை நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு வசதியும் வாய்ப்புகளும் இருந்தால், இப்போ என்கிட்ட வசதி நான் புத்தகம் வெளியிடுறேன், விற்கலான்னு கவலைப்படல, வீட்டில் வச்சுக்கிறேன். ஆனால் எல்லாரும் அங்கே இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. பொருளாதாரம் தேவை. நல்ல கருத்துக்களாக இருந்தாலும் செழுமையான கருத்துக்களாக இருந்தாலும் மக்கள் விரும்பணும். கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு வள்ளலார் சொல்லிட்டார். அவர் ஒரு கொள்கையை சன்மார்க்க சங்கம் கொள்கை சொன்னார். ஆனால் அந்த கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் கடையை மூட்டுண்டானார். அந்த மாதிரி நல்ல கருத்துக்கள் முகநூலிலே பதியப்படுகின்றன. ஆனால் அவைகள் விற்பனைக்கு வருமானா விற்பனைக்கு வந்தால் யாரும் வாங்க மாட்டாங்க. அவை பார்ப்பதற்கு மட்டுமே, அந்த நேரத்தில் படிப்பதற்கு மட்டுமே. அதிலும் சிறப்புக்குரியவர்கள் வேண்டும் என்றால், வசதி படைத்தவர்கள் என்றால் புத்தகமாக வெளியிடலாம். அவருடைய வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமாக அங்கமாக இருக்கும். நான் ஒரு 5 தலைமுறை தெரியணுங்க ஒவ்வொருத்தருக்கும். நான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இல்லை நான் இருக்கிறேன்னா எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும், வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய 5 தலைமுறையை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பெற்றோர்களுடைய தலைமுறை அப்படி தெரிஞ்சு வச்சிருந்தால் தான் இந்த நாட்டில் ஒரு அருமையான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். எப்படின்னா, பிறப்பு நம்ம குடும்பத்தை பற்றியே நாம் செய்தி தெரியாமல், வரலாறு தெரியாமல் இருந்தால் நம்ம நாட்டின் வரலாறு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதனால் நாட்டு வரலாறுகள் எழுதப்பட வேண்டும். அதே மாதிரி இன்னொன்று முக்கியமான சொல்லப்போனால், அந்த தாய்மொழி பற்று வேணும். தாய்மொழி பற்றுவை பற்றி ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்லணும்னா, தென்னாப்பிரிக்காவில் வந்து காந்தி வராரு. காந்திக்கு குஜராத்தை சேர்ந்தவங்க ஒரு விழா வச்சு அவரை பாராட்டுறாங்க. அதில் பேசுகிறவங்க பூரா ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், நம்ம குஜராத்தி மொழியில் பேசாமல் ஆங்கில மொழியில் ஏன் நீங்கள் பேசுகிறீங்க? நமக்கு தாய்மொழி பற்று வேணும்னு சொல்கிறார். அதனால் ஒவ்வொருவருக்குமே நமக்கெல்லாம் தாய்மொழி பற்று வேணும். நம்முடைய கருத்துக்களை சொல்வதற்கு தாய்மொழி பற்று வேணும். தமிழில் நிறைய நூல்கள் இருக்கிறது. இன்னும் நம்ம நிறைய படிக்கணும், நிறைய படைக்கணும். ஏன்னா புதிய புதிய செய்திகள்லாம் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. அறிவியல் பூர்வமான செய்திகள் அதெல்லாம் நம்ம பதிவு பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும். இப்போ பொறியியலில் அல்லது மருத்துவம்லாம் தமிழ் படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. மிக அற்புதமான பணி அது. அதற்காக நம்ம ஊக்கம் கொடுக்கணும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் வரணும். இப்போ எங்கள் கம்பன் தமிழ் சங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு தூய தமிழ் பெயரிடுங்கள், வணிக கடைகளிலே கடைகளில் தமிழில் பெயரிடுங்கள், திருமணத்தை அதாவது ஐயர் இல்லாமல் தமிழர் முறைப்படி சுயமரியாதை திருமணங்களாக நடத்துங்கள் அப்படின்றோம். ஏன்னா இப்படி செய்கின்ற மட்டும் இல்லாமல் இளைய தலைமுறை ஊக்குவிக்க வேண்டும். இந்த காலத்தில் இளைய தலைமுறை தான் முக்கியம். இப்போ இந்தியாவில் நீங்கள் உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 60% நம்ம இந்தியா இளைஞர்கள் இருக்கிறாங்க. இது மிக பாராட்டுக்குரியது. உலகத்திலேயே இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இளைய தலைமுறை தான் இப்போ அதிகம். அந்த இளைய தலைமுறை ஒரு எழுச்சியான தலைமுறையாக வரணும் அப்படின்னா அவங்களுக்கு நல்லது ஒரு வழிகாட்டி தேவை. அவங்களுடைய ஆற்றல்களை பூரா ஒருமுகப்படுத்தி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெரினாவோடு நடந்துச்சு இல்லையா ஜல்லிக்கட்டு, அந்த மாதிரி ஒருமுகப்படுத்துகின்ற தன்னலமற்ற தலைவர்கள் இப்போ உருவாக வேண்டும். அவங்க இருந்தால் அது ஒரு நல்ல இளைய தலைமுறைக்கு வசதியாக இருக்கும். நிச்சயமா. இதுல நீங்க வந்து நிறைய புத்தகங்கள் எழுதி இருந்தாலும் என் வீட்டில் வந்து அவற்றை கட்டுக்கட்டாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நான் விருப்பப்படுவோருக்கு அதை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. வேறு ஒரு செய்தியோடு இதை தொடர்பு படுத்தி பார்க்க எனக்கு தோன்றுகிறது. சமீப காலமாக நூலகங்களுக்கு புத்தகங்கள் வாங்குவது அரசு தரப்பில் இல்லவே இல்லை என்ற ஒரு செய்தியோடு இதை நான் தொடர்பு படுத்தி பார்க்கிறேன். நல்ல நூல்களை நிறைய முயற்சிகள் செய்து கடுமையான உழைப்புக்கு பிறகு வெளியிட்டு இருக்கும் போது அதை அரசு வாங்கி நூலகங்களில் வைப்பது என்பது சரியாக ஏன் இல்லை, அது நடக்கலை அப்படின்னு சொல்லுங்க. அதாவதுமா அரசு வந்து நிதி உதவி செய்யணும். புத்தகங்கள் வெளியிடுகின்ற அனைவருமே நூலகத்துக்கு வாங்குவாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் வெளியிடுறோம். ஆனால் அரசு பல்வேறு சூழல் காரணமாக இதற்கு தனி கவனம் செலுத்தாமல் நூலகங்களுக்கு புத்தகம் எடுப்பதே இல்லை. 2015 புத்தகம் எடுக்கலை. புத்தகம் பதிப்பாளர் பூரா ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறாங்க. புத்தகங்கள் விற்கவில்லை. அதாவது முதலீடு செய்துவிட்டு, இது லாபகரமான தொழில் இல்லை, ஒரு ஆத்ம திருப்திக்கான ஒரு தொழில். நம்ம இந்த சமுதாயத்திற்கு தொண்டாற்ற வேண்டும், இந்த சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டும். நாம் இருக்கின்ற போது ஏதோ நம்மாலான உதவிகளை இந்த இளைய தலைமுறைக்கு செய்ய வேண்டும் என்பதற்கு தான் புத்தகங்கள்லாம் வெளியிடுறோம். ஒரு சிலருடைய புத்தகங்கள் மட்டும் தான் விற்குது, மற்ற புத்தகம் பூரா அப்படியே தூங்குது. அரசாங்கம் தான் நூலகத்துக்கு புத்தகங்களை வாங்கி
பதிப்பாளர்களை ஊக்குவிக்க வேண்டும். அதற்கு அவங்க தனி நிதி ஒதுக்கணும், அவங்க அது தனி கவனம் செலுத்தணும். இந்த நேரத்தில் அது என்னுடைய கோரிக்கையாக அரசாங்கம் புத்தக வெளியிடுகின்றவருடைய கஷ்டத்தையும் எழுத்தாளருடைய நிலைமையும் புரிந்து கொண்டு புத்தகங்களை வாங்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையும். நிச்சயம். அதாவது நூலகங்களுக்கு புத்தகங்கள் வாங்க வேண்டும் அரசாங்கம் அப்படின்னு சொல்றீங்க. இந்த கவலை உண்மையிலேயே அரசுக்கு இருக்கணும். நீங்க சொல்வது போல இளைய தலைமுறைக்கு இந்த தலைவர்களை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்வது என்பதை தாண்டி நூல்களை படித்து உலகத்தை அறிந்து கொள்வது என்பது மிகவும் தேவையாக இருக்கிறது. அந்த வகையில் நூலகங்களுக்கு இளைஞர்கள் செல்லக்கூடிய போக்கு அல்லது பழக்கம் எப்படி இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க இந்த காலகட்டங்கள்? இப்போ நான் திருவண்ணாமலை மாவட்ட நூலகத்தில் துணைத் தலைவராக இருக்கிறேன். வாசர் வட்டத்தில் திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாகுதுங்க. இளைய தலைமுறையும் சரி, இப்போது அந்த கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாமே இலவசமாக நாங்கள் டோக்கன் கொடுத்துறோம். புறவலராக சேர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு போகிறோம், கல்லூரி மாணவர்களுக்கு போகிறா போயிருக்கோம். லைப்ரரியில் புத்தகம் எடுக்கிறதுக்கு, நூலகத்தில் புத்தகம் எடுப்பதற்கு நாங்கள் அனுமதி கொடுத்துட்றோம். அவங்க போகிறாங்க, எடுக்கிறாங்க, கட்டுரை போட்டில் கலந்துக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. நாங்கள் அதுதான் அந்த கம்பன் தமிழ்ச்சங்கம் மூலமாக இளைய தலைமுறைக்கு போட்டிகள் வைக்கிறோம். பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டிலாம் வச்சு அவளை ஊக்குவிக்கிறோம். அப்போ தான் அவங்க லைப்ரரிக்கு போகிறாங்க, நூலகத்துக்கு போகிறாங்க, நூலகத்துக்கு போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதான் எங்களால் செய்ய முடியும். இலக்கண வகுப்புகள் நடத்துகிறோம். இப்படி பண்ணும்போது தான் இளைய தலைமுறை கொஞ்சம் தமிழை பற்றியும், ஏன்னா அவங்க அப்படியே பாடப்புத்தகமே இருக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி இலக்கியமாக கொஞ்சம் வரணுன்றதுக்காக இது போன்ற பணிகளை செய்கிறோம். நூலகத்துக்கு இப்போ முன்பை காட்டிலும் ஒரு தொடர் முயற்சியின் காரணமாக இப்போ கொஞ்சம் வரவங்க இளைய தலைமுறை அதிகமாகுது. அது மறுக்க முடியாது. சரி, நீங்களே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நூல்களை வெளியிடுவதோ எழுதுவதோ லாபகரமான ஒரு தொழிலாக இல்லை அப்படின்றீங்க. இப்படிப்பட்ட ஒரு கருத்து மக்களிடம் சென்று சேர்வது எவ்வளவு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இதை லாபகரமாக மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்தால் நல்லா இருக்கும்? அதாவது ஒரு புறம் அரசு நூல்களை வாங்கினால் நன்றாக இருக்கும் சொல்றீங்க. அந்த எழுத்தாளர்களுக்கான ஒரு அங்கீகாரம் எப்படி கொடுத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. எல்லாவற்றும் லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. குறைந்தபட்ச ஒரு அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழலை எப்படி ஏற்படுத்தலாம்னு சொல்லுங்க. எழுத்தாளருடைய படைப்பு புத்தகம் வருது இல்லைங்களா, அந்த புத்தகங்கள் விற்றாலே போதும். அவர் 40,000 ரூபா முதலீடு பண்ணி ஒரு புத்தகம் வெளியிடுறாரு, இல்லை பதிப்பகத்தார் வெளியிடுறாருன்னா அந்த புத்தகம் விற்றாவே போதும். எழுத்தாளருக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். அந்த புத்தகம் வாங்குவதற்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும். அரசாங்கம் மானிய விலைகளில் பேப்பர் கொடுக்குறாங்க, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடியறதில்லை. அதனால் நூலகத்துறை புத்தகங்களை எடுப்பது ஒன்று தான் இப்போது எழுத்தாளருக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, எதிர்காலம், விடியல். சரி, இப்போ நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தை பற்றி எழுதுவதா சொன்னீங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை பொதுவாகவே இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழகத்தின் சூழல் என்பது அரசியல் சூழலையும் இணைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. விவசாயம் தொடர்ந்து வறட்சியின் பிடியில் சிக்கி மெல்ல மெல்ல அழிந்து வருவதாக கூறப்படுகிறது. உங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை அந்த மாவட்டத்தின் வளர்ச்சி தற்போதைய நிலை எப்படி இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? மழை இல்லை. திருவண்ணாமலை பகுதி மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இல்லை. குறிப்பாக திருவண்ணாமலை மழை இல்லை. இது அக்னி மலை, அது வேறு சொல்லுவாங்க. அக்னி மலைன்னா வெப்பமான பகுதி. வேலூருக்கு அடுத்து திருவண்ணாமலை தான் அதிகமாக வெப்பம் இருக்கிற இடம். இப்போ தண்ணி இல்லாததுனால ரொம்ப மக்கள் பூரா கஷ்டப்படுறாங்க. யாரும் பயிர் வைக்கவே முடியல. இந்த நிலை ரொம்ப நீடித்தா இன்னும் குடிப்பதற்கே பற்றாக்குறை வந்துடும். இப்போயே கிராமத்தில், திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிராமத்தில் சில ஊரில் ரோடு மறியல் பண்ணி எங்களுக்கு குடிநீருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க, போர் போடுங்கன்னு சொல்கிறாங்க. விவசாயிகள் நிலை பரிதாபமாக இருக்கிறது. எல்லோரும் விவசாயம் பண்ணி போட்டு மழை வருமானு தினம் வானத்தை பார்த்துங்கிறாங்க. இந்த நிலை மாறப்பட வேண்டும். அதற்கு இயற்கை தான் நமக்கு ஒத்துழைன்னு சொல்ல முடியும், வேறு வழி இல்லாமல். மழை இல்லாமல் இப்போது திருவண்ணாமலை மாவட்டம் தஞ்சைக்கு அடுத்ததாக நெல் விளைந்த மாவட்டம் இப்போது தடுமாறி கொண்டிருக்கிறது, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உழவுத்துகள் மிகவும் நசிந்து போயிருக்கிறது. உழவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மழை இல்லை. அவர்கள் வைத்த முதலீடுகள்லாம் மல்லாட்டை போடுறான், நெல் போடுறான், எல்லாமே காஞ்சி போது, கெட்டு போகுது. வைத்த முதல்ல கூட வரதில்லை. இந்த நிலை மாறணும். சரி, இப்போ நீங்கள் எழுதும் பொழுது சமூக வலைதளங்களில் எல்லாம் நீங்கள் இயங்குகிறீர்களா? அடுத்த கட்டம் இல்லையா? எழுத்தில் ஒரு பக்கம் புத்தகங்களுக்காக எழுதினாலும் கூட சமூக வலைதளங்களில் உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு? சமூக வலைதளங்கள் நான் ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 3 மணி, எனக்கு அந்த எந்த விதமான பொறுப்புகளும் கடமைகளும் இல்லை. ஆனால் நம்ம மிக சுதந்திரமான மனிதனாக இருக்கிறதுனால 3 மணி நேரம் நான் செலவு பண்ணுறேங்க. என்னுடைய மனதில் பட்டதை நல்லதாக இருந்தாலும் பாராட்டுவேன், அல்லதாக இருந்தால் கொட்டுவேன். நான் 60 வயது தாண்டி விட்ட காரணத்தால் நாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம்னு சொன்ன மாதிரி யாரை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்ததை சொல்வேன் அப்படின்னு தான் நான் முகநூலில் பதிவு பண்ணுறேன். என்னுடைய கருத்துக்கள் அதாவது கெஞ்சற மாதிரிலாம் இருக்காது. இப்போ தான் என்னுடைய கருத்து இது. போற்றுவார் போற்றட்டும், பூதிவார் தூற்றுவார் தூற்றட்டும், எனக்கு கவலை இல்லை. மனதில் பட்டதை நேர்பட குறைக்கிறேன்.
எனக்கு முகநூல் அது பயன்படுது. சரி, உங்களுடைய விமர்சனங்கள் இன்றும் தொடர்கின்றனவா? என்ன மாதிரியான விமர்சனங்களை இப்போதும் எழுதி வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லுங்க. கல்கி பத்திரிகை எல்லா இதழ்களும் படித்து கொண்டிருக்கிறேன். அந்த இப்போ சிறுகதைன்னா அந்த சிறுகதையை பற்றிய விமர்சனம், கட்டுரைனா அந்த கட்டுரை பற்றிய விமர்சனம், பொதுவான செய்திகள். அதான் இப்போ திரைப்படம் பார்த்தேன், திரைப்படத்தை பார்த்தா அதை பற்றி விமர்சனம் எழுதுவேன். ரொம்ப சிறப்பாக இருந்தால் அந்த திரைப்பட இயக்குநருக்கு எழுதுவேன், நடிகருக்கு எழுதுவேன். அவரிடத்திலிருந்து பதில் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பவன் அல்ல. காரியத்தை செய், பலனை எதிர்பார்க்காது. அவர்கள் பாராட்டுவார்கள் என்றோ அவர்கள் பதில் அளிப்பார்கள் என்பது நான் கவலைப்படுவதே இல்லை. உள்ளதை மனதில் பட்டதை, இந்த உங்களுடைய நடிப்பு சிறப்பு, நடிப்பு குறை எழுதி விடுவேன், தபால் அனுப்பிவிடுவேன். யாரிடத்திலும் போய் அவரிடத்து பதில் வரும் செய்வாங்க எதிர்பார்ப்பதே இல்லை. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது, பகவத்கீதை சொல்லுது. அந்த மாதிரி என்னுடைய செயல்பாடுகள். சரி, இப்போ நீங்க வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்கும் பொழுது அந்த நூலில் மற்றவர்களுக்கு பிடித்த நூல் எது, உங்களுக்கு பிடித்தது எது? அதாவது நம்முடைய படைப்புகளில் சிறந்தது என்ற மனதில் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது தாய்க்கு எல்லா பிள்ளையுமே ஒன்று தான். இருந்தாலும் தாய்க்கு என்ன பண்ணுவாங்க, தலைப்பிள்ளை பிடிக்கணுவாங்க, தகப்பனுக்கு கடைசி பிள்ளை பிடிக்கணுவாங்க. அதுக்கு அடிப்படை என்ன தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு சொல்லட்டுங்களா? தாய் திருமணம் ஆகி வந்த பிறகு, திருமணம் ஆகி வராங்க, ஒரு குழந்தை பெருக்க, அதாவது குழந்தை உருவாகின்ற வரை மலடியாக இருப்பாங்களோ, குழந்தை பிறகாக விட்டுருமோன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த குழந்தை பிறந்தவுடன் தாய்மை அடைகிறார்கள். அந்த தாய்மை என்கின்ற ஒரு அந்தஸ்தை, உயர்வை தருவது தான் தலைப்பிள்ளை. ஆகவே தான் தாய்க்கு தலைப்பிள்ளை. ஆண்கள் வந்து 45-50 வயசில் கூட கடைசியாக குழந்தை பிறகும். தன்னுடைய ஆண்மையை அந்த வயதில் நான் நிலைநாட்டியவன் என்ற காரணத்தினால்தான் கடைசி பிள்ளைன்னுவாங்க. அதுதான் தாய்க்கு தலைப்பிள்ளை, தந்தைக்கு கடைசி பிள்ளைன்னுவாங்க. தாய்மையை தருகின்ற பிள்ளை, தாய்மையை உலகுக்கு அறிவித்த பிள்ளை முதல் பிள்ளை. ஆண்மை இருக்கிறது என்று நாட்டுக்கு சொன்ன பிள்ளை கடைசி பிள்ளை. இதாங்க. அந்த மாதிரி நான் எழுதின அனைத்து படைப்புகளுமே என் பிள்ளைகள். எப்படி ஒரு விரலில் 5 விரலில் ஒன்றுன்ற மாதிரி நீளமாகலாம் கொட்டிடலாம், எல்லாமே ஒன்று தான். ஆனாலும் இந்த வாழ்கின்ற வரலாறுகள், திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாதனை புரிந்தவர்களெல்லாம் அவங்களோட புகழ் தெரியாத அந்த சிறப்புக்குரியவர்களெல்லாம் வெளியே கொண்டு வந்து நான் அந்த புத்தகம் வெளியிடும்போது அந்த பாராட்டுகின்ற போது அந்த 108 பேருக்கு நான் விருது மாதிரி கொடுக்குறோம். வாழ்நாள் சாதனையாளர் விருது தரோம், அவங்களுக்கு பொன்னாட போத்துறோம். எல்லாம் செய்யும்போது அவங்க எந்த விதமான பலனும் இல்லாமல் சமுதாய தொண்டு, ஆன்மீக தொண்டு, இலக்கிய தொண்டு ஆற்றினார்கள் அல்லவா? அவர்களை சிறப்பு செய்கின்ற போது உள்ளபடியே அந்த மனம் மகிழ்கிறதை பார்க்கிறேன். பிறருடைய மனதை மகிழ்கின்ற போது அதை காட்டி நமக்கு இன்பம் என்ன வேண்டியிருக்கிறது? இதுதான் நமக்கு வாழ்க்கையிலே பிறருடைய மகிழ்ச்சி நமக்கு ஒரு மகிழ்ச்சி. பிறரை பாராட்டுவதால் நாம் கெட்டுவிடப் போவதில்லை, நாம் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நம்மளுடைய பாராட்டு அவர்களுக்கு ஒரு ஊக்கம், நமக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆகவே இப்படிப்பட்ட நிலையில் தான் என்னுடைய பணி சென்று கொண்டிருக்கிறது. என்னுடைய புத்தகங்கள் அனைத்துமே சிறப்பானவை என்றாலும் சாதனையாளர்களை வெளிப்படுகின்ற போது அந்த சாதனையாளர் கூட நான் பார்க்கும்போது கையெழுத்து கும்பிட்றாங்க. 80 வயசாக இருக்கட்டும், அது 60 வயசாக இருக்கட்டும், எல்லாருமே ஐயா என்னை வெளி உலகத்துக்கு காமிச்சிங்க. ஏன் நான் ஒவ்வொருத்தரும் 10 புக்கு 20 புக்கு வாங்குறாங்க, வாங்கி அவங்க சொந்தக்காரர் கொடுக்குறாங்க. உங்களை பற்றி நான் ஒரு புத்தகம் எழுதுனா உங்களுடைய வாழ்க்கை வரலாறு பதிஞ்சுக்கிறேன். அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய செய்திகள் பூரா தெரியுது. அதை நீங்கள் வாங்குறீங்க, உங்கள் நண்பர்கிட்ட கொடுக்குறது பாரு, என்னை பற்றி போட்டது பாருங்கன்னு. இப்படி அந்த புத்தகத்தை நான் நினச்சிக்கிறேன். அதுக்கு அடுத்தது திருவண்ணாமலை பற்றிய ஒரு ஆய்வு நூல், அது மிக சிறப்பாக வரும், அண்ணாமலையார் அருள் புரிவார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பொதுவாக நீங்க வந்து எழுதும்போது உங்களுக்கு ஒரு சிலர் வந்து ஊக்குவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதுபோல புதிய எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் என்னென்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. நம்ம முதல்ல நீங்க சொன்னது போல எழுத ஆரம்பித்து விட்டால் பிறகு நம்முடைய மனதில் இருப்பவைகளை வந்து பதிவாக இட்டு விடலாம். அந்த வகையில் புதிய எழுத்தாளர்களை எப்படி உருவாக்குகிறீர்கள் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ வந்துமா நான் 40 புத்தகம் வெளியிட்டுக்கிறேன், 10 புத்தகம் தான் எழுதி வெளியிட்டுக்கிறேன். நான் இது பூரா நண்பர்கள் தான். அவர்கள் வந்து பொருளாதாரத்தில் நசிந்தவர்கள், பொருளாதாரத்தில் குறைவாக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து தன்னுடைய படைப்பை கொடுத்துருவாங்க. என்னுடைய முதலீடு வச்சு அவங்களுடைய புத்தகத்தை நான் வெளியிடுகிறேன், அவர்களுக்கு சிறப்பு செய்கிறேன். எந்த விதமான லாப நோக்கமின்றி ஒரு படைப்பாளியை ஊருக்கு அறிமுகம் செய்கிறேன். பொருளாதார இழப்பு எனக்கு இருந்தாலும் கவலை இல்லை, நீ எழுது, நீ எழுத வேண்டியவன், உன்னுடைய படைப்பு போற்றப்பட வேண்டும், உன்னுடைய படைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த மாதிரி எழுதின புத்தகங்கள்லாம் பரிசுலாம் வாங்கியிருக்காங்க. அரசாங்கத்திட்டு பரிசு வாங்கினாலும் பல்வேறு அமைப்புகள் இது இல்லைங்களா, இலக்கிய அமைப்புகள், அந்த அமைப்புகள்லாம் பரிசு வாங்கிடுதுங்க. பெரிய புராணத்தில் மகளிர் மாண்பு, அப்துல் கலாம் சாதிக்கலாம்லாம் ஏறக்குறைய 5000 புத்தகங்கள் விற்றுதுங்க. ஒரு புத்தகம் என்பது திருவண்ணாமலை சேர்ந்தவர்கள் எழுதிய, உமாதேவி என்பவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் 5000 புத்தகம் விற்குதுன்றதெல்லாம் மிகப்பெரிய சாதனை. அவங்களாம் குண்டிலிட்ட விளக்காக இருக்கிறார்கள்.
அவங்க அந்த ஊரை விட்டே வராமல் அவங்களுக்கு பதிப்பகத்தை பற்றியும் தெரியாது, எப்படி போடணும் என்னான்னு தெரியாது. அவங்க கூட ஆற்றல் இருக்குது. அப்படிப்பட்ட ஆட்கள் நான் கண்டுபிடிச்சி கவிஞர்களுக்கு பார்க்குறேன். செங்கத்தில் ஒரு தமிழ்மதினு ஒரு நண்பர் இருந்தார். அவரை போய் பார்த்து அவருடைய கவிதை புக்கை போட்டேன். அது தமிழக அரசு சுற்றுச்சூழல் விருதை பெற்றது. இப்படி அந்த இனங்கண்டு இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, நம்ம சுற்றி இருக்கின்ற மக்களை யார் நல்லா எழுதுவாங்க அவங்கள ஊக்குவிக்கிறோம். திருக்குறளுக்கு உரை எழுதி நாங்கள் வெளியிட்டுக்கிறோம். திருவண்ணாமலை சேர்ந்த ஒரு நண்பர் திருக்குறளுக்கு 1330 குறளுக்கும் சுப்பிரமணியன் என்றவர் உரை எழுதுகிறார். அந்த புக்கை நான் வெளியிட்டுக்கிறேன். இப்படி அந்த யாரிடத்தில் எந்த திறமை இருக்கிறதோ அதனால் எனக்கு பொருளாதார இழப்பு வரலாம். இருந்தாலும் ஒரு ஆத்ம திருப்தி, நாம் இவரை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறோம், இவருக்கு நாம் உயர்வு கொடுத்திருக்கிறோம், இவருடைய எழுத்தை நாம் அங்கீகரித்திருக்கிறோம் என்கின்ற ஒரு மன திருப்தியாக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்போதும் இளைய தலைமுறைக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். ஒரு விமர்சகராக நிறைய எழுத்தாளர்களுக்கு அவர்களுடைய படைப்புகளை குறித்த உண்மையான விமர்சனங்களை எடுத்து வைத்திருக்கிறீர்கள். அதே போல ஒரு எழுத்தாளராக உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள், பதிவு செய்திருக்கிறீர்கள். கடைசியாக ஒரு பதிப்பாளராக மற்றவர்களை, புதியவர்களை ஊக்குவிக்கும் ஒரு பணியையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுடைய பணி சிறக்க பாராட்டுக்கள். உங்களுடைய பன்முகங்கள் இன்றைக்கு உங்களுடைய கருத்துக்களின் மூலம் வெளிப்பட்டன. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு வணக்கம். வாசிப்பு சுவாசிப்பு என்றும் எனக்கு வணக்கம். சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை பற்றியும் மனிதர்களுக்கு நலன் பயக்கும் பல புதிய கதைகளை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 1951 ஆண்டு திமுக கழகத்தினுடைய முதல் மாநில மாநாட்டில் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றிய உரை வரலாற்று சிறப்புடைய ஒன்று. திமுக கழகம் தொடங்கி ஒரு 2 ஆண்டுகளில் 51வது ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னை SIAA திடலில் ஒரு முதல் மாநில மாநாட்டை, மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் திரள் கொண்ட மாநாட்டை திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தியது. அந்த விழாவினுடைய நிறைவுரையில் பேசுகிற போது அறிஞர் அண்ணா அவர்கள் பல்வேறு செய்திகளை தொட்டு காட்டி பேசுகின்றார். அதிலே சித்தாந்த அடிப்படையில் அவர் ஒரு முதன்மையான செய்தியை குறிப்பிடுகிறார். மேடையில் பொதுவுடைமை கட்சியை சார்ந்த ஜீவானந்தம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். அதனை குறிப்பிட்டு பேசுகிற போது அண்ணா அவர்கள் சொல்கிறார், ஒரு காலத்தில் பெரியார் அவர்களினுடைய தலைமையில் நானும் மேடையில் அமர்ந்திருக்கிற ஜீவா அவர்களும் இணைந்து பணியாற்றியிருக்கிறோம். இப்போது 3 பேரும் 3 திசைகளாக பிரிந்து விட்டோம். 1940கள் வரையிலே அந்த நெருக்கம் இருந்தது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து முதலிலேயே சிங்காரவேலர், ஜீவானந்தம் போன்றவர்கள் விலகிவிட்டார்கள். அவர்கள் பொதுவுடைமை கட்சியில் இணைந்தார்கள். பிறகு 49ல் நாங்கள் பிரிந்தோம். ஆனாலும் 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்த காலங்களை இப்போது நான் நினைத்து பார்க்கிறேன். எதற்காக என்றால் வெறும் பழைய நினைவாக இல்லை. மீண்டும் பெரியார் அவர்களும் ஜீவாவும் நானும் ஒரே மேடையில் ஒரே தளத்தில் இணைந்து பணியாற்றுகிற கட்டாயம் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சேர்ந்து பணியாற்றுவதற்கான தளங்கள் இருக்கின்றன, தேவைகளும் இருக்கின்றன என்று அண்ணா ஒரு மிகுந்த தொலைநோக்கு பார்வையோடு அந்த கூட்டத்தில், அந்த மாநாட்டில் பேசியிருக்கிறார் என்று தோன்றுகிறது. இப்படி அவர் 3 குறிப்பிட்ட பெயர்களை சொன்னாலும் அவர் நினைத்ததெல்லாம் இந்த 3 மனிதர்களை பற்றியதல்ல, இந்த சித்தாந்தங்களின் அடிப்படையிலே தான் அவர் கூறியிருக்கிறார். திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம், பொதுவுடைமை கட்சி 3ம் ஒரு தளத்தில் இணைந்து பணியாற்ற வேண்டும். ஒரே கொடி, ஒரே தலைமையின் கீழ் வந்துவிட வேண்டும் என்பது அதனுடைய நோக்கமில்லை. ஆனால் செயல் திட்டங்களின் கீழ் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அண்ணா கருதியிருக்கிறார். காரணம், பொதுவான ஒரு எதிர் இலக்கு மூவருக்கும் இருக்கிறது. 3 பேரும் ஒற்றுமைப்படுகிற இடங்கள் கூடுதலாகவே இருக்கின்றன. திராவிடர் கழகம் என்பது ஒரு சமூக நீதி, பகுத்தறிவை மிக அழுத்தமாக கொண்டிருக்கிற கழகம். அதிலிருந்து பிரிந்து வந்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் சார்ந்து இன்றைக்கு வந்துவிட்டாலும், அன்றைக்கு அண்ணா பேசுகிற போது அன்றைக்கு தேர்தலிலே திமுகவும் இல்லை. பிற்காலத்திலே தேர்தல் சார்ந்து வந்துவிட்ட காரணத்தினால் இந்த இயக்க கொள்கைகளை ஆட்சியில் நடைமுறைப்படுத்துவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆட்சிக்கு வருவதற்காக சில சமரசங்களை செய்து கொள்வதற்கும் தேவை உண்டு. எனவே அப்படிப்பட்ட 2 இயக்கங்களும்
சமரசம் என்பதை சமூக நீதியும் சமரசமும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதில்லை. எனவே சமரசத்தை முன்வைக்கிற பொதுவுடைமை இயக்கமும் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதுதான் அன்றைய அண்ணாவினுடைய பேச்சினுடைய உட்கருத்தாக ஜீவனாக இருக்கக்கூடும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் திராவிட இயக்கமும் பொதுவுடைமை இயக்கமும் சில வேளைகளில் இணைவதும் பல வேளைகளில் பிரிந்திருப்பதுமாகவே தான் நிலை தொடர்கிறது. அண்மையிலே ஒரு ஏட்டுக்கு நேர்காணல் பேட்டி கொடுத்திருந்த தமிழகத்தினுடைய பொதுவுடைமை கட்சியினுடைய ஒரு பிரிவின் தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நாங்கள் எங்களினுடைய பொதுவான எதிரியை எதிர்ப்பதற்கு திமுக கழகத்தோடு இணைந்துதான் பணியாற்ற வேண்டும் என்கிற தேவையில்லை. இரண்டாவது, எதிரிகளை நாம் தேர்தல் களத்தில் மட்டுமே எதிர்கொள்வதா அல்லது சமூக களங்களிலும் எதிர்கொள்வதா என்கிற கேள்வி இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய விடைகளில் சில பார்வைகள் நமக்கு ஏற்புடையனவாகவும் சில மறு ஆய்வுக்கு உரியனவாகவும் இருக்கின்றன. வெறும் தேர்தல் களத்தில் மட்டும் எதிர்த்தால் போதுமானதில்லை என்பது சரியானதுதான். தேர்தலில் மட்டும் ஒன்றாக இருந்துவிட்டு பிறகு பிரிந்திருப்பதிலே எந்த பயனும் இல்லை. தேர்தல் களம் முக்கியமானது. ஆனால் தேர்தல் களத்தையும் தாண்டி சமூக களமும் பொருளாதார களமும் இன்னமும் முதன்மை கொண்டது என்று அவர் சொல்லியிருக்கிற செய்தியில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அது சரியானது தான். ஆனால் அதனை சொல்லி ஒவ்வொரு முறையும் தேர்தல் களத்தை கைவிட்டு விடுவதும் சரிதானா என்கிற பெரிய கேள்வி இருக்கிறது. நாங்கள் தனித்து நின்று போராடுகிறோம் என்று சொல்வதன் மூலம் கூட்டாக வந்து சேரக்கூடிய வாக்குகளை பிரித்து விடுகிற ஒரு போக்கு இருக்கிறது. அப்படி பிரிப்பது யாருக்கு கூடுதல் லாபம் என்று கருதி பார்க்காத அரசியல் தொலைநோக்கற்ற அரசியலாகத்தான் முடியும். இரண்டு பேரோடும் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எது நட்பு முரண்பாடு எது பகை முரண்பாடு என்பதை நாம் தெளிவுபடுத்தி கொள்ளாமல் இரண்டையும் ஒன்றாகவே பார்ப்பது யாரோடு நாம் பகை முரண்பாடு கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கு மறைமுகமாக செய்கிற உதவியாகத்தான் அது போய் சேரும். இரண்டு பேரையும் ஒரே தட்டிலே வைத்து பார்ப்பது, பல நேரங்களிலே நாம் அது குறித்து பேசியிருக்கிறோம். சமமற்றவர்களை சமமாக நடத்துவதுதான் சமூக அநீதி. சமமற்றவர்களை சமமாக ஒரு நாளும் நடத்தக்கூடாது. அதுபோலவே சமமற்ற மாற்று கருத்தினரை மாற்று கட்சிகளை சமமாக பார்க்கக்கூடாது. இரண்டு விதமான சக்திகள் இருக்கின்றன என்றால், இரண்டும் நம்மை விட்டு விலகி இருக்கின்றன என்றாலும் எதனோடு நமக்கு இணக்கம் கூடுதலாக இருக்கிறது, எந்த சக்தியோடு நமக்கு பிணக்கு கூடுதலாக இருக்கிறது என்று கணக்கு பார்ப்பதிலே தான் அரசியலின் தொலைநோக்கு பார்வை அமைந்திருக்கிறது. அந்த பார்வை அறிஞர் அண்ணா அவர்களிடத்திலே இருந்த காரணத்தாலே தான் பெரியாரை விட்டு பிரிந்து வந்ததற்கு பிறகும் மீண்டும் பெரியார் தலைமையிலே செயல்பட வேண்டும் என்கிற அந்த பேச்சு வெளிப்படுகிறது. நம்மை விட்டு பிரிந்து போனாலும் மறுபடியும் பொதுவுடைமை இயக்கத்தோடு கைகோத்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுகிறது. பொதுவுடைமை இயக்கத்திற்கும் நமக்கும் 100க்கு 100 உடன்பாடு இல்லை. ஒற்றுமைகள் இருந்தாலும் கூட வேறுபாடுகள் இருக்கின்றன. எனவே நாமும் அவர்களும் பிரிந்தே தான் இருக்க வேண்டும் என்று அண்ணா கருதவில்லை. ஆனால் பிரிந்தே தான் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கிற பொதுவுடைமை இயக்கத்தின் தலைவர்கள் கருதுகிறார்கள் என்று சொன்னால், பொது நோக்கத்தை விட தங்களின் தனி நோக்கத்திற்கு கூடுதல் மதிப்பளிக்கிறார்கள் என்று பொருளாகும். அது மட்டுமல்லாமல் இரண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கிற எதிரியை குறிவைத்து தாக்குவதற்கு முனையாமல், நாங்கள் தேர்தல் களத்தை விட சமூக களத்திலே தான் கூடுதல் அக்கறை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி தேர்தல் களத்திலே வாக்குகள் பிரிந்து எதிர் இலக்கிலே இருக்கிறவர்களுக்கு வாய்ப்பை மறைமுகமாக கூட்டி கொடுத்து விடுகிற செயலாக அது அமைகிறது. இந்த செயல்பாடு தொடர்ந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலும் 2 பெரிய தேசிய கட்சிகள் இருக்கின்றன. அவற்றுக்கு இடையிலே பலவற்றில் ஒற்றுமைகளும் இருக்கின்றன. பிற்போக்குத்தனமான பொருளாதார கொள்கைகள் 2 கட்சிகளிலேயும் இருக்கலாம். ஆனாலும் கூட எது நமக்கு ஓரளவுக்கேனும் இணக்கமானது என்று கண்டறிந்து அவர்களோடு கைகோத்து கொள்ளவில்லை என்றால் நமக்கு நேர் எதிரான முரண்பட்ட கொள்கை உடையவர்களுக்குத்தான் அது வாய்ப்பாக அமையுமே தவிர ஒரு நாளும் நம் இலக்கிற்கு உதவாது. சேர்ந்து நின்றுதான் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்பது இல்லை என்று சொல்லலாம். ஆனால் சேர்ந்து நின்று எதிர்க்கிற போதுதான் அந்த எதிர்ப்பு வலிமையாக இருக்கும்.
எதிர்ப்பு வலிமையாக இருக்க வேண்டும் என்று கருதினால் சில விட்டு கொடுத்தல்கள் இருந்தே தீர வேண்டும். எதிர்ப்பை விட எங்களின் தனித்துவம்தான் பெரியது, நாங்கள் பகை இலக்கை தாக்குவதை விட நட்பு முரணோடு ஒரு நாளும் கைகோத்து கொள்ளக்கூடாது என்பதில் தான் கவனமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது அந்தந்த இயக்கங்களுக்கு நல்லதோ இல்லையோ ஒரு சமூகத்திற்கு, ஒரு இனத்தின் எதிர்காலத்துக்கு ஒரு நாடும் நல்லதில்லை. மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்கள் வைட்டமின் குறைகளால் உருவாகலாம். அதே நேரத்தில் பலவிதமான நோய் தொற்றுகளாலும் உருவாகலாம். இவற்றில் இருந்து நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைய மருத்துவம் பகுதியில் பார்க்கலாம். நாம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம் நேயர்களே. ஆலோசனை நேரத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஸ்பைகிளாஸ் எண்டோஸ்கோபி. அதாவது ஒற்றறியக்கூடிய ஒரு எண்டோஸ்கோப் கூட இருக்கிறதா என்று ஆச்சரியப்படுவீர்கள். ஆனால் இது எவ்வாறு உருவானது என்ற கதையும் நான் கூற வேண்டும். 1850ஆம் ஆண்டு கஸ்மால் என்பவர் இருந்தார் ஜெர்மனி நாட்டில். அவர் இந்த உணவு குழாயில் இறைப்பையோட ஆரம்ப பகுதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்னு ஆசை. அதனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குழாய் இருக்கு இல்லைங்க, அதை எடுத்து நேராக தலையை இப்படி நீட்டி வச்சுட்டு வாய் வழியாக உள்ளே விட்டு பார்த்தார், அதில் உள்ள வெளிச்சத்தை கொடுத்து. ஸோ இது கஸ்மால் எண்டோஸ்கோப்பி என்று கூறுவது. ரிஜிட் எண்டோஸ்கோப், அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குழாயை உள்ளே போடுறாரு தொண்டை வழியாக. அது சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு தான் வரணும், ஏன்னா திருப்பி உயிரோடு போவோமான்னு தெரியாது. அந்த காலத்தில் அப்படி இருந்தது. ஆனால் 1950ஆம் ஆண்டு செமி ஃப்ளெக்சிபிள் எண்டோஸ்கோப் உருவாச்சு. ருடால்ஃப் ஷிண்ட்லர் என்பவர் கண்டுபிடிச்சார். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி நவீன விஞ்ஞானத்தை பற்றி நம்ம பேசவே வேண்டியதில்லை. இன்றைக்கெல்லாம் அவ்வளவு அழகாக, எவ்வளவு துல்லியமாக, சின்ன ஒரு நூலளவு இருக்கக்கூடிய எண்டோஸ்கோப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதே பிரம்மாண்டமான திரையில் பார்க்கக்கூடிய அளவு ரெசல்யூஷனோட. ஸோ அந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். ஸோ 1980ஆம் ஆண்டு முதல் பித்தநாளம் கணைநாளத்துக்குள்ளே பார்க்குறதுக்கு எண்டோஸ்கோப் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது பேபி ஸ்கோப் என்று கூறுவார்கள். அதாவது வாய் வழியாக ஃபஸ்ட்டு எண்டோஸ்கோப் போட்டு அந்த சிறுகுடலில் போய் பித்தநாளம் கணைநாளம் முடிகிற இடத்துல பக்கவாட்டில் பார்க்கக்கூடிய எண்டோஸ்கோப் இது. சைட் வியூயிங் டியோடினோஸ்கோப் என்று பேர். அந்த சேனல் வழியாக அந்த ஸ்கோப்புக்குள்ளே இன்னொரு எண்டோஸ்கோப்பை விட வேண்டியது. அது நூல் மாதிரி தான் இருக்கும், சன்னமாக. அது உள்ளே போய் அது வெளியே வந்த உடனே சிறுகுடல் வழியாக அந்த பித்தநாளத்துக்குள்ளே போய் பார்க்கலாம், கணைநாளத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். இது மதர் அண்ட் பேபி சிஸ்டம்னு சொல்லுவோம். இது ஃபைபர் ஆப்டிக்ஸில் இருந்தது. அதாவது இப்போ முந்தி ஃபஸ்ட்டு எண்டோஸ்கோப் இந்த ஃப்ளெக்சிபிள் எண்டோஸ்கோப் வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா ஆப்டிக்கல் ஃபைபர் யூஸ் பண்ணி தான் அந்த லைட்டை டிரான்ஸ்மிட் பண்ண முடிஞ்சது. இப்போ உதாரணமாக நம்ம இப்போது ஒரு எண்டோஸ்கோப் நுனியில் பல்பு வைக்கிறோன்னு வைங்க. அதை பல்போடு நம்ம முழுங்கினோன்னா அந்த சூட்டுக்கு எல்லாம் புண்ணாயிடும். ஸோ அதனால் இந்த லைட் வெளியே இருந்து தான் வரணும். இட்ஸ் கால்ட் கோல்டு லைட் சப்ளை. ஸோ அப்போ இது ஒரு இந்தியர் தான் கண்டுபிடிச்சார் இங்கிலாந்து நாட்டில், கிட்டத்தட்ட 1930 அந்த ரேஞ்சில். அதாவது ஒரு கிளாஸ் ஃபைபர் எடுத்துக்கொண்டால் அதில் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வாயிலாக அந்த ஒளி ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு பரவக்கூடியது. ஆனால் அதுக்கு அந்த ஒவ்வொரு அந்த ஒளி போகின்ற அந்த கிளாஸ் ஃபைபர் அதை சுற்றி இன்சுலேட் பண்ணணும். அந்த ஒளி வெளியே போகாமல் அதுக்குள்ளேயே ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். இது சீரீஸ் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வழியாக அந்த ஒளி போகின்றது. அதனால் இதை யூஸ் பண்ணலாம். கிளாஸ் ஃபைபர் கேன் பி யூஸ்ட் ஃபார் ஆப்டிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் லைட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சது ஒரு இந்தியர் இங்கிலாந்து நாட்டில், ஒரு சர்தார்ஜி. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி தான் இப்போ ஆப்டிக்கல் ஃபைபர் வந்தது. ஒளி வெளியேருந்து வரும், கோல்ட் லைட் சப்ளை. அது எண்டோஸ்கோப் வழியாக அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் வழியாக டிப்புக்கு போய் அந்த நுனி வழியாக உள்ளே போய் அந்த ஒளி வெளியே வரும். இப்போ வயிற்றுக்குள்ளே எண்டோஸ்கோப் போடுறோன்னா வெளியேருந்து வர லைட் சப்ளை வச்சு தான் பார்க்குறோம். அதிலிருந்து பார்க்கக்கூடிய இமேஜஸ் அதுவும் அந்த காலத்தில் ஃபைபர் ஆப்டிக் வழியாக தான் வந்துட்டு இருந்தது. இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் பண்டில் கரெக்டாக இருக்கணும். 1 டிகிரியில் இந்த தலைப்பகுதியில் ஒரு ஃபைபர் இருந்தால் அந்த வால் பகுதியிலே அது 1 டிகிரியில் தான் இருக்கணும். கரெக்டாக அந்த ஓரியன்டேஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும். அது ரோபோட்ஸ் தான் அசம்பிள் பண்ணிகிட்டு இருந்தது ஜப்பான் அந்த காலத்தில், ரொபாட்டிக் அசம்பிளி லைனில். ஸோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருந்தால் தான் பார்க்க முடியும், இல்லைனா ஒரு மாதிரி ஜம்பிள்டப்பாக தெரியும். ஸோ அந்த ஃபைபர் ஆப்டிக் எண்டோஸ்கோப்ஸ் ஸோ ஃபைபர் ஆப்டிக் பேபி ஸ்கோப் தான் யூஸ் பண்ணி பித்தநாளம் அண்ட் கணைநாளத்தை பார்த்துட்டு இருந்தோம்.
ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா இந்த இந்த இது வந்து ஈஸியாக இந்த ஃபைபர் உடஞ்சி போயிடும். அப்போ வந்து நிறைய கருப்பாக புள்ளிகள் ஏற்படும். சரியாக நமக்கு வந்து இமேஜஸ் தெளிவாக தெரியாது. ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிறது எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம அதை பிரேக் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த லைட் சோர்ஸ் வந்து எல்இடி லைட் சோர்ஸ், அதாவது லைட் எமிட்டிங் டயோட்ஸ் யூஸ் பண்ணி இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இப்போ வந்து ரெகுலர் மின் விளக்குகள் கூட எல்இடி விளக்குகள் தான் யூஸ் பண்ணுறோம். ஏனென்றால் கரண்ட் கன்சம்ஷன் கம்மி, அவ்வளோ சூடாகிறதில்ல. ஆனால் பளிர்னு ஒரு வெண்மையை கொடுக்கும் அந்த எல்இடி லைட் சோர்ஸில் எண்டோஸ்கோப் பண்ணி, அதே சமயத்தில் முந்தி ஃபைபர் ஆப்டிக் தான் இருந்தது இமேஜ் பார்க்குறதுக்கு. இப்போ புதுசாக வந்து ஸ்பைகிளாஸ் டிஎஸ் டிஜிட்டல் சிஸ்டம் வந்துடுச்சு. அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா CMOS என்ற காம்ப்ளிமெண்ட்ரி மெட்டல் ஆக்சைடு சிலிக்கோன் என்ற டெக்னாலஜியில் சிலிக்கா வேலியில் அமெரிக்காவிலேருந்து உற்பத்தியான அந்த சிப்பை யூஸ் பண்ணி அந்த இமேஜஸை வந்து விஷுவல் இம்பல்சஸ், கண்ணில் பார்க்கக்கூடிய அந்த காட்சியை அப்படியே வந்து எலக்ட்ரானிக் இம்பல்ஸாக மாற்றி அந்த வயர் வழியாக கொண்டு போய் திருப்பிய மெஷினில் போய் அது வந்து பார்க்கின்ற காட்சியாக மாற்றப்படுகின்றது. லைட் எமிட்டிங் டயோட், இமேஜ் பிக் பண்ணுறது CMOS டெக்னாலஜி. இதனால் ஸ்டடியாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த இது வந்து ஸ்கோப் உடையறதுக்கு வாய்ப்புகள் கம்மி இருந்தால் கூட ரொம்ப சன்னமாக ஒல்லியாக அது போகிறதுனால கிட்டத்தட்ட 5 ப்ரொசீஜர்ஸ்க்கு ஒரு முறை அந்த ஸ்கோப்பே உடஞ்சி போயிடுது. அதனால் புது எண்டோஸ்கோப்பே மாற்றணும். இதுக்கு பேர் ஸ்பைகிளாஸ் டிஜிட்டல் ஸ்கோப் என்று கூறுவோம், ஸ்பைகிளாஸ் டிஎஸ். இது வந்து கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா செலவாதுன்னு நிறைய மருத்துவமனைகள் வாங்கவே இல்லை. ஆனால் டெக்னாலஜி வந்து நவீன டெக்னாலஜி, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய சிச்சுவேஷன்ஸில் இது வந்து பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்துருக்கின்றது. நான் சில உதாரணங்கள் கூறுகின்றேன். ஒரு 35 வயது இளைஞர் என்கிட்ட வந்தார். பித்தநாளப்பாதை அடைத்திருந்தது, மஞ்சள் காமாலை. அதுக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணாலே தெரியும் பித்தநாளப்பாதை புடைத்திருந்தது. அடுத்து சிடி ஸ்கேன் பண்ணாலும் கன்ஃபார்ம் பண்ணிச்சு. எம்ஆர்ஐ MRCP எல்லாம் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பித்தநாளப்பாதை அடைப்பு தெரிஞ்சது. ஆனால் என்ன காரணத்தினால அடைப்புன்னு தெரியல. இப்போ நாங்கள் இந்த ஸ்பைகிளாஸ் வரத்துக்கு முன்னால் என்ன பண்ணுவோன்னா, பக்கவாட்டில் பார்க்கக்கூடிய எண்டோஸ்கோப் உள்ளே போட்டு அது வழியாக ஒரு கேனுலா போட்டு அதில் மருந்து செலுத்தி ஃப்ளூராஸ்கோப்பி இமேஜ் வழியாக தான் பார்க்கணும். அடுத்தது அந்த சேனல் வழியாக ப்ரஷ் மாதிரி ஒன்று இருக்கும், அது போட்டு ப்ரஷ்ஷை போட்டு உள்ளே தேய்ச்சி எடுத்து அதை வந்து ஸ்லைடில் போட்டு மைக்ரோஸ்கோப்பில் ஸ்டெயின் பண்ணி பார்க்கணும். அதில் இருக்கிற செல்ஸ் வந்து நார்மல் செல்லா இல்லை கேன்சர் செல்லா, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். எண்டோஸ்கோப் வழியாக போய் கூட பயாப்சி பண்ணுற ஃபார்சப்ஸ் இருக்குது, ஆனால் அதை பார்த்து பண்ண முடியாது, ஃப்ளூராஸ்கோப்பில் பண்ணணும், ரொம்ப கஷ்டம். ஸோ அது மாதிரி பயாப்சிங்கிறது ஒரு முடியாத ஒரு நிலைமையாகத்தான் இருந்தது. இன்றைக்கி ஸ்பைகிளாஸ் வந்தோடனே என்ன பண்ணுறோன்னா, நேராக பார்த்து என்ன திசுக்கள் எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கா, உருமாறி இருக்கா. உருமாறி இருந்தால் நேராக பார்த்துட்டு அதுலேருந்து பிச்சு சதை டெஸ்ட் எடுக்கலாம். எண்டோஸ்கோபிக் பயாப்சி இந்த கொலாஞ்சியோஸ்கோப் வழியாக ஸ்பைகிளாஸ் வழியாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இந்த இளைஞருக்கு பார்த்தோன்னா கேன்சர் மாதிரியே இருந்தது. உள்ள நார்மலாக இருக்கிற கலர் மாதிரி வெள்ளையாக அந்த நார் சத்து ப்ளஸ் திசுக்கள் வந்து வீக்கம், அந்த மாதிரி கரடு முரடா, அது பிச்சை இடத்துலேருந்து ரத்த நாளங்கள்லேருந்து ரத்த கசிவு, கண்டிப்பாக யார் பார்த்தாலும் கேன்சர் தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பயாப்சிஸ் எடுத்து பார்த்தா கேன்சர் அல்லவென்று வந்தது. மீண்டும் ஒரு முறை திருப்பி ரிப்பீட் செய்தோம், கேன்சரானு பார்க்கறதுக்கு. கேன்சர் இல்லைன்னு வந்தது. இட் வாஸ் அன் இன்ஃப்ளமேட்டரி சியூடோ டியூமர் ஆஃப் த பைல் டக்ட். இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் வேண்டியதே இல்லை. கேன்சர் ட்ரீட்மெண்ட்னா அந்த பித்தநாளத்தோட முடிவு, கணையநாளத்தோட தலைப்பகுதி எல்லாத்தையும் வெட்டி எடுத்து தான் நம்ம வந்து அது ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கணும். அந்த நோயாளி வந்து அந்த மாதிரி கேன்சர் ட்ரீட்மெண்ட் இல்லாமல், ஏன்னா கேன்சரே இல்லை, விப்பிள் சர்ஜரி பண்ணியிருக்கணும், அந்த விப்பிள்ஸ்லேருந்து அவரை காப்பாற்றணும். அது வந்து இன்ஃப்ளமேட்டரி சியூடோ டியூமர். ஸோ இதே மாதிரி இன்னொருத்தர் வந்து பெரியவருக்கு வந்து கீழே வந்து கேன்சர் கட்டி இருந்தது. அதை வந்து நம்ம ERCP வழியாக கட் பண்ணி விட்டு நாம் வந்து ட்ரீட் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் பித்தநாளமும் கொஞ்சம் அடைச்சிருந்தது. அது ஏன்னு பார்த்து அந்த ஸ்பைகிளாஸ் கொலாஞ்சியோஸ்கோப் வழியாக உள்ளே போய் பார்த்தப்போ தான் தெரிஞ்சது, இந்த கீழே இருக்கிற கட்டியே வந்து நல்லா பரவி மேலே வரைக்கும் போயிருந்தது. அதாவது 2 பித்தநாளங்கள், ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட் சேர்ந்து காமன் ஹெப்பாட்டிக் டக்ட் ஆகி காமன் பைல் டக்டாக மாறணும் பித்தநாளம். அந்த மேல் பகுதியிலே இருந்தது. அப்போ வந்து இது விப்பிள் சர்ஜரி மட்டும் பண்ணால் பத்தாது, அதுக்கு வந்து இந்த இன்னும் மேலே போய் அந்த டக்டை கட் பண்ணி அந்த 2 டக்டை எடுத்து குடலோட சேர்த்து தைக்கணும். இல்லைனா கேன்சர் வந்து முழுமையாக அதில் குணமாகாது, இன்னும் கேன்சர் அதில் நின்று போயிடும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியாக இருந்தது. இந்த மாதிரி பல விஷயங்களில் இந்த கணைநாளத்துலேயும் இருக்கிற பிரச்சனைகளையும் நாம் பார்க்க முடியும். அதில் கேன்சர் இருக்கா பார்க்கலாம். IPMN என்ற ஒரு டியூமர் இருந்தால் அதை கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கணைநாளத்தில் சில சமயம் அந்த ஸ்டென்ட் மைக்ரேட் ஆகி உள்ளே போயிடும், அதை பிடிச்சி இழுத்துட்டு வரணும். அதுக்கு நேராக கணைநாளத்துக்குள்ளேயே போய் அதை பிடிச்சி இழுத்துட்டு வரலாம்.
பித்தநாளத்திலையும் கணைநாளத்திலையும் இருக்கின்ற பெரிய கற்களை நாம் வந்து லேசர் யூஸ் பண்ணி இந்த எண்டோஸ்கோப் வழியாக இன்னொரு எண்டோஸ்கோப் போட்டு அது வழியாக லேசர் ப்ரோப் போட்டு அது வழியாக உடைக்கலாம். அந்த காலத்தில் 1987ஆம் ஆண்டு நான் கியோட்டோ பெர்ஃபெக்சுரல் யூனிவர்சிட்டியில் பார்த்தப்போ இந்த மாதிரி கற்களை மதர் அண்ட் பேபி ஸ்கோப் வழியாக ஒரு ஹைட்ராலிக் ஹைட்ராலிக் லித்தோட்ரிப்சி EHL ப்ரோப் யூஸ் பண்ணி அப்போவே பொடி பண்ணதை 87ஆம் ஆண்டே பார்த்தேன். ஆனால் அந்த டெக்னாலஜி இந்தியாவுக்கு வந்து பெரிதளவில் வரல. ஏன்னா அது காஸ்ட்டு ஜாஸ்தி, அடுத்து இந்த எண்டோஸ்கோப்ஸ் உடையக்கூடிய தன்மை ஜாஸ்தி, அதை அஃபோர்ட் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து அது இருக்குது. இன்றைக்கி வந்து பித்த நாளத்துக்குள்ளேயும் கணைய நாளத்துக்குள்ளேயும் நாம் பார்க்கவும் முடியும், நாம் அதுக்கான சிகிச்சைகளையும் கொடுக்க முடியும். அதனால் பித்த நாளத்தில் அல்லது கணைய நாளத்தில் அடைப்புகள் ஏற்பட்டால் அது கேன்சர்னால அல்லவா? அது மட்டும் இல்லாமல் பெரிய கற்கள் வந்து அடைச்சிருந்து அந்த கல்லை பொடி பண்ணுறதுக்கு இந்த டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய நவீன உபகரணங்கள் நமது இன்றைக்கி மாடர்ன் டே மெடிசனில் நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறதையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அடுத்த தலைப்பிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.